ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் போறதுக்கு முன்னாடி இந்த 1 and 6 பாத்தீங்கன்னா 1 and 6ல வந்து நிறைய சில சைக்கிள்ஸும் நிறைய ரியாக்ஷன்ஸ் பத்தியும் பேசியிருப்பாங்க. சரிங்களா? நிறைய தொடர்ந்து அந்த மாதிரி நிறைய சைக்கிள்ஸ் அண்ட் நிறைய ரியாக்ஷன்ஸ் பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ அதுல ஒன் ஆஃப் த சைக்கிள் தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போறோம். சரிங்களா? எடுத்தோடனே ஒரு 2-3 சைக்கிளும் அதுல வந்து என்னெல்லாம் வந்து இம்பார்ட்டன்டா நோட் பண்ணணும். அது போல இது மாதிரி இன்னும் நிறைய சைக்கிள்ஸ் இருக்கு. சரிங்களா? போத் யூனிட் 1 and 6 கம்பைன் பண்ணி பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதுல வந்து நீங்க எது வந்து எப்படி படிக்கணும் அந்த சைக்கிளை, சரிங்களா, எப்படி நீங்க அதை ரிவைஸ் பண்ணா உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுதான் வந்து இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சரிங்களா? அதுலதான் இங்க உங்களுக்கு காமிச்சிருக்க வந்து அந்த சைக்கிள் பேர் வந்து கிளைகோலைசிஸ். சரிங்களா? அப்கோர்ஸ் இந்த சைக்கிளை வந்து நிறைய பேர் சோஃபார் நல்லாவே படிச்சுட்டு வந்திருப்போம் ஏற்கனவே. இருந்தாலும் ஒன்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணிடுவோம். ஏன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல நான் எடுத்து வச்சிருக்க கொஸ்டின்ஸ்ல பாத்தீங்கன்னா இது சம்பந்தப்பட்ட கேள்விகள், இந்த கிளைகோலைசிஸ் சம்பந்தப்பட்ட கேள்விகள் வந்து நிறையவே கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதை ஒரு தடவை குயிக்கா நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு போயிட்டோம்னா உங்களுக்கு ஆன்சர் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ரைட். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிளைகோலைசிஸ் ப்ராசஸ்ல சைக்கிள்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா குளுக்கோஸை நம்ம வந்து என்ன பண்றோம், பிரேக் டவுன் பண்றோம். சரிங்களா? இந்த கொஸ்டின்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி கேட்டிருக்காங்கன்னா இந்த கிளைகாலைசிஸோட எண்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிளைகாலைசிஸோட எண்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பைருவேட். சரிங்களா? பைருவேட் தான் உங்களுக்கு கிளைகாலைசிஸோட எண்ட் ப்ராடக்ட். சைக்கிள்ஸ்ல வந்து இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. சரிங்களா? எங்க வந்து வாட்டர் வந்து வெளியே வந்திருக்கு, எந்த ஸ்டேஜஸ்ல வெளியே வந்திருக்கு, அண்ட் எந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஏடிபி மாலிகுல் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. சரிங்களா? எங்க வந்து என்ஏடி மாலிகுல் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, அண்ட் ஏடிபி ஏடிபியா எங்க சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த மாதிரியான கேள்விகள் தான் சைக்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் கேட்டுக்காங்க. அண்ட் அப்கோர்ஸ் இப்படிதான் கேட்பாங்க. சரிங்களா? சிஎஸ்ஐஆர் நெட்டை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு டிஎன் செட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான டைரக்ட் கொஸ்டின்ஸ் நீங்க நிறையவே எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அதனால தாராளமா இந்த மாதிரியான கண்டென்ட்டை வந்து நீங்க மிஸ் பண்ணாம படிச்சுட்டு போயிடணும். சரிங்களா? ரைட். கிளைகாலைசிஸ்ல ஃபர்ஸ்ட் இந்த குளுக்கோஸ் அப்படின்ற இந்த மாலிகுலை வந்து நம்ம பிரேக் டவுன் பண்ண போறோம். அதை வந்து எப்படி மாத்துறோம், ஃபர்ஸ்ட் நம்ம குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டா மாத்துறோம். அதை மாத்துறதுக்கு நமக்கு யூஸ் ஆன என்சைம் தான் என்னது, ஹெக்ஸோகைனேஸ். இங்க என்சைமும் வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? எந்த ஸ்டெப்ல இருந்து எந்த ஸ்டெப் மாறும் போது எந்த என்சைம் அங்க ஹெல்ப்ஃபுல் ஆகிருக்கு அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? அது எப்பவுமே வந்து நீங்க நோட் பண்ணிக்கணும். ஒரு ஸ்டெப்ல இருந்து அடுத்தடுத்து சேஞ்ச் ஆகும்போது அந்த என்சைம் வந்து நீங்க அப்படியே கூடவே படிச்சுட்டே வரணும். சரிங்களா? ரைட். ஓகே. குளுக்கோஸ் மாலிகுல் வந்து கிளைகாலைசிஸ் ப்ராசஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டா மாறி இருக்கு வித் என்சைம் ஹெக்ஸோகைனேஸ். இந்த ப்ராசஸ்ல வந்து உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஏடிபி மாலிகுல் வந்து ஏடிபியா மாறி இருக்கு. சரிங்களா? அண்ட் இந்த குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் வந்து ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்டா அகெயின் பிரேக் டவுன் ஆகிருக்கு. அதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆன என்சைம் தான் பாஸ்போ குளுக்கோ ஐசோமரேஸ். சரிங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு எந்த ஏடிபியா ஏடிபியா என்ஏடி பிளஸ் எதுவுமே உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். சரிங்களா? அதை நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இப்போ ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட் வந்து ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட்டா மாறி இருக்கு. இந்த இடத்துலயும் உங்களுக்கு ஏடிபி ஏடிபியா சேஞ்ச் ஆயிருக்கு. நோட் பண்ணிட்டே வாங்க உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ரைட். இந்த ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட் வந்து ஃப்ரக்டோஸ் 1,6 பாஸ்பேட்டா மாறுறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆன என்சைம் என்னது, பாஸ்போ ஃப்ரக்டோகைனேஸ். ரொம்ப ஈஸிங்க. எப்படி மேம் நான் என்சைம் பேரை ஞாபகம் வைக்கணும் அப்படின்னு ஒண்ணுமே இல்ல. இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும்தான் ஹெக்ஸோகைனேஸ் ஞாபகம் வச்சுக்கணும். செகண்ட் ஸ்டெப் பாருங்க, பாஸ்போ பிளஸ் குளுக்கோ, இது ரெண்டையும் சேருங்க, பாஸ்போ குளுக்கோ அப்படின்னு வருதா, ஐசோமரேஸ் கூட சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப்ல பாருங்க, ஃப்ரக்டோஸ் பாஸ்பேட் அப்படின்னு இருக்கா. பாஸ்போ முதல்ல போடுங்க, பாஸ்போ ஃப்ரக்டோ கைனேஸ். அந்த நேம் வச்சு நீங்க ஈஸியா என்சைம்ஸை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்ப ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்ல இருந்து ஃப்ரக்டோஸ் 1,6 பாஸ்பேட்டா பிரேக் டவுன் ஆயிருக்கு. அதுக்கு யூஸ் ஆன என்சைம் வந்து உங்களுக்கு பாஸ்போஃப்ரக்டோகைனேஸ். சரிங்களா? இங்க ஏடிபி வந்து ஏடிபியா மாறி இருக்கு. சரிங்களா? இப்போ ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட்ல இருந்து உங்களுக்கு ஆல்டோலேஸ் என்சைம் மூலியமா கிளிசரால்டிஹைடு 3P, அதாவது கிளிசரால்டிஹைடு 3 பாஸ்பேட், இதை ஷார்ட்டா என்ன சொல்லுவோம் அப்படின்னா
G3P அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கேயே இருக்கு பாருங்க சரிங்களா, இப்படிதான் சொல்லுவோம் சரிங்களா. ஃப்ரக்டோஸ் 1,6-பிஸ்பாஸ்பேட் வந்து ஆல்டோலேஸ் என்சைம் மூலியமா உங்களுக்கு கிளிசரால்டிஹைடு 3-பாஸ்பேட் ஆகும் டிஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட் ஆகும் மாறி இருக்கு சரிங்களா. ஸோ இங்கே உங்களுக்கு சைக்கிள் வந்து G3P ல இருந்து ஃபங்க்ஷன் அது ஸ்டார்ட் ஆகும் ரைட். கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட் வந்து உங்களுக்கு 1,3-பிஸ்பாஸ்போகிளிசரேட்டா மாறி இருக்கு. அண்ட் இங்க உங்களுக்கு யூஸ் ஆன என்சைம் வந்து ட்ரையோஸ் பாஸ்பேட் டீஹைட்ராஜெனேஸ் சரிங்களா. இந்த ஐசோமெரேஸ் என்சைம் வந்து இங்க வரும் சரிங்களா, இவங்க 2 பேருக்கும் சரிங்களா. ரைட், ஓகே. சோ இந்த ட்ரையோஸ் பாஸ்பேட் டீஹைட்ராஜெனேஸ் மூலமா கிளிசரால்டிஹைடு 3-பாஸ்பேட் வந்து 1,3-பிஸ்பாஸ்போகிளிசரேட்டா மாறி இருக்கு. அண்ட் நோட் பண்ணுங்க, இங்க வந்து 2NAD+ வந்து உங்களுக்கு NADH+ 2H+ மாறி இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் கொஸ்டின்ல கேட்கறாங்க சரிங்களா. ஸோ இப்போ 1,3-பிஸ்பாஸ்போகிளிசரேட் வந்து எப்படி பிரேக் டவுன் ஆயிருக்கு, 3-பாஸ்போகிளிசரேட்டா மாறி இருக்கு. இங்க உங்களுக்கு மெயினா என்ன ஒருத்தவங்க கிடைச்சிருக்காங்க, ஏடிபி கிடைச்சிருக்காங்க, ரொம்ப முக்கியம் சரிங்களா. இந்த கொஸ்டின் தான் கேட்பாங்க, எங்க ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படின்ற கொஸ்டின் தான் கேட்பாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டெப்ல இந்த கிளைகாலிசிஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமே வந்து 10 ஸ்டெப் தான் சரிங்களா. அதுல எந்த ஸ்டெப்ல எல்லாம் உங்களுக்கு ஏடிபி கிடைச்சிருக்குன்னா ஸ்டெப் நம்பர் 7 அண்ட் ஸ்டெப் நம்பர் 10. இந்த 2 ஸ்டெப்ல தான் உங்களுக்கு ஏடிபி கிடைச்சிருக்கும் சரிங்களா. சோ 1,3-பிஸ்பாஸ்போகிளிசரேட் வந்து 3-பாஸ்போகிளிசரேட்டா மாறும்போது எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகி அது ஏடிபியா ஆகிருக்கு சரிங்களா. இங்க யூஸ் ஆயிருந்த என்சைம் என்னது, பாஸ்போகிளிசரோகைனேஸ் ரைட். சோ 3-பாஸ்போகிளிசரேட் வந்து உங்களுக்கு 2-பாஸ்போகிளிசரேட்டா மாறிருக்கு. இங்க யூஸ் ஆன என்சைம் என்னது, பாஸ்போகிளிசரோமியூட்டேஸ் சரிங்களா. 2-பாஸ்போகிளிசரேட் அகெயின் பிரேக் டவுன் ஆகி பாஸ்போஈனால் பைருவேட் பெப் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இங்க வந்து உங்களுக்கு வாட்டர் மாலிகுல் வெளியே போயிருக்காங்க, ரொம்ப முக்கியம் கவனிச்சுக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 9ல வந்து ஈனோலேஸ் என்சைம் மூலியமா 2-பாஸ்போகிளிசரேட் வந்து பாஸ்போயினால் பைருவேட்டா மாறும்போது உங்களுக்கு வாட்டர் மாலிகுல் வெளியே போயிருக்கு. இது ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சரிங்களா. ரைட். சோ இங்க வந்து பாஸ்போயினால் பைருவேட் வந்து அகெயின் பைருவேட் கைனேஸ். சோ இந்த பைருவேட் கைனேஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இட்ஸ் அ கீ என்சைம் சரிங்களா. இந்த மொத்த ப்ராசஸோட கீ என்சைம் சரிங்களா, இவங்கதான். சோ இந்த பாஸ்போயினால் பைருவேட் வந்து லாஸ்டா பைருவேட்டா மாறி இருக்கு. அப்கோர்ஸ் இங்கேயுமே உங்களுக்கு எனர்ஜி கிடைச்சிருக்கு, 2 ATP கிடைச்சிருக்கு. சோ சோ இந்த ப்ராசஸ்ல நீங்க முக்கியமா என்ன பார்க்கணும், எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கு, அந்த ஸ்டெப்ஸ்ல எந்தெந்த ஸ்டெப்ஸ்ல வந்து ஏடிபி கிடைச்சிருக்கு, ஏடிபி கிடைச்ச ஸ்டெப்ல என்னது எதுவா மாறி இருக்கு, அங்க என்சைம் எந்த என்சைம் யூஸ் ஆயிருக்கு, எங்க வாட்டர் மாலிகுல் வெளியே போயிருக்கு, எங்க வந்து உங்களுக்கு NAD+ கிடைச்சிருக்கு. அப்கோர்ஸ் FAD அது அப்படின்னு ஒரு மாலிகுல் இருக்கு சரிங்களா, ஒரு கோ என்சைம் இருக்கு NAD மாதிரி FAD. சோ அது ஏதாவது கிடைச்சிருக்கா. சோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் நீங்க அகெயின் அண்ட் அகெயின் ஒரு சைக்கிள படிக்கும்போது படிச்சுட்டே இருக்கணும் திரும்ப திரும்ப சரிங்களா. ரைட். சோ இந்த கிளைகாலைசிஸ் உங்களுக்கு சோஃபார் ஒரு ரிவிஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, கிரெப்ஸ் சைக்கிள். கிளைகாலைசிஸ் மாதிரி இன்னொரு முக்கியமான சைக்கிள் வந்து கிரெப்ஸ் சைக்கிள். இதுவும் ரொம்பவே முக்கியங்க, அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க சரிங்களா. இந்த சைக்கிள்ல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. கிரெப்ஸ் சைக்கிள் இதை வந்து என்னன்னு சொல்லுவோம், நம்ம TCA சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. TCA சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ரைட். சோ ஃபர்ஸ்ட் வந்து இங்க இருந்து உங்களுக்கு ஸ்டெப் ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா. சிட்ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சிட்ரேட்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன ஆகும், குளுக்கோஸ் அண்ட் ஃபேட்டி ஆசிட் சேர்ந்து அசிட்டைல் கோஎன்சைமா மாறி அது வந்து கோஎன்சைம் ஏவா மாறி சரிங்களா. அது வந்து இந்த இடத்துல ஃபர்ஸ்ட். ஆனா நீங்க இங்க சிட்ரேட்ல இருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. எப்பவுமே சிட்ரேட் வந்து உங்களுக்கு என்னவா மாறும், ஐசோ சிட்ரேட்டா மாறும். அங்க வந்து உங்களுக்கு என்ன வெளியே போயிருக்கீங்க, வாட்டர் மாலிகுல் வெளியே போயிருக்கு. நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான விஷயம். சோ இங்க என்ன என்சைம் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம், அக்கோனிடேஸ் சரிங்களா.
இப்ப ஐசோசிட்ரேட் வந்து உங்களுக்கு ஆல்பா கீட்டோ குளுக்கோரேட்டா மாறி இருக்கு. சோ இங்க உங்களுக்கு என்ன என்சைம் யூஸ் ஆயிருக்கு? ஐசோசிட்ரேட் டீஹைட்ராஜனேஸ். இங்க உங்களுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சரிங்களா? எந்த ஸ்டெப்ல கிரெப்ஸ் சைக்கிளோட எந்த ஸ்டெப்ல வந்து கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல் வந்து வெளியே போயிருக்கு, எந்த ஸ்டெப்ல வந்து வாட்டர் மாலிகுல் வெளியே போயிருக்கு, அப்படி வெளியே போன அந்த ஸ்டெப்ல எந்த என்சைம் வந்து ஆக்ட் ஆகிருக்கு. சோ இது எல்லாமே கேட்கப்பட்ட கேள்விகள் சரிங்களா? ஐசோசிட்ரேட் வந்து ஆல்பா கீட்டோ குளுக்கோரேட்டா மாறும்போது உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல் வெளியே போயிருக்காங்க. அப்கோர்ஸ் இதே இடத்துலதான் உங்களுக்கு NAD வந்து NADH மாறி இருக்கு. ஆல்பா கீட்டோ குளுக்கோரேட் வந்து உங்களுக்கு சக்சினைல் கோ என்சைமா மாறி இருக்கு. அப்கோர்ஸ் இந்த இடத்துலயும் உங்களுக்கு ஒரு கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிருக்காங்க. NAD பிளஸ் மறுபடியும் NADH மாறி இருக்கு. இங்க உங்களுக்கு யூஸ் ஆன என்சைம் தான் ஆல்பா கீட்டோ குளுக்கோரேட் டீஹைட்ராஜனேஸ். இது ஐசோசிட்ரேட் டீஹைட்ராஜனேஸ், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது சரிங்களா? இந்த ரெண்டு இடத்துலயும் கார்பன் டை ஆக்சைடு வெளியே போன இடத்துல அந்த என்சைமோட முடிவுல உங்களுக்கு டீஹைட்ராஜனேஸ் அப்படின்னு வரும் சரிங்களா? சோ இந்த சக்சினைல் கோ என்சைம் வந்து சக்சினைல் கோ என்சைம் ஏ மூலியமா உங்களுக்கு கோ என்சைம் ஏ மூலியமா சக்சினேட்டா மாறி இருக்கும். அண்ட் இங்க வந்து உங்களுக்கு என்ன ஆகும்? ஏடிபி வந்து ஏடிபியா கன்வெர்ட் ஆகிருக்கு அண்ட் ஜிடிபியும் உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிருக்கு சரிங்களா? சக்சினேட் வந்து ஃபியூமரேட்டா மாறும்போது உங்களுக்கு சக்சினிக் டீஹைட்ராஜனேஸ் அப்படின்ற என்சைம் தேவை. இங்க உங்களுக்கு FAD மாலிகுல் வந்து FADH2 மாறி இருக்கு. ஃபியூமரேட் வந்து மேலேட்டா மாறும்போது உங்களுக்கு ஃபியூமரேஸ் தேவை. ஈஸியா இந்த பேரை வச்சே ஞாபகம் வச்சுக்கலாம். இங்க வந்து வாட்டர் மாலிகுல் உள்ள வந்திருக்கு. இதெல்லாம் ஆல்ரெடி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்க. சோ இனிமேல் என்ன கேட்கலாம்? எந்த ஸ்டெப்ல வாட்டர் மாலிகுல் உள்ள வந்துச்சு அப்படின்னு கேட்டா, ஃபியூமரேட் வந்து மேலேட்டா மாறும்போது ஃபியூமரேஸ் என்சைம் மூலியமா மாறும்போது உங்களுக்கு வாட்டர் மாலிகுல் உள்ள வந்திருக்கு அப்படின்னு தெரியும். மேலேட் வந்து ஆக்சோலோ அசிட்டேட்டா மாறி இருக்கும். அங்க உங்களுக்கு யூஸ் ஆயிருக்க என்சைம் மேலே டீஹைட்ராஜனேஸ். இங்க ஒரு NADH கிடைச்சிருக்கு. இது என்னது மேம்? இந்த NADH FADH அப்படின்னு சொன்னீங்கன்னா இது எல்லாமே வந்து கோ என்சைம்ஸ் சரிங்களா? ரைட். இந்த கொஸ்டின்ஸ் எப்படி இங்க உங்களுக்கு ஏதாவது ATP கிடைச்சிருக்கா? இல்ல. ஆனா டு த கவுண்ட் எடுத்துக்கும் போது உங்களுக்கு இங்க பாருங்க எவ்வளவு ஏடிபி எந்தெந்த சைக்கிள்ல கிடைச்சிருக்கு அப்படின்னு தெளிவா இருக்கு பாருங்க. கிளைகாலைசிஸ் ப்ராசஸ் எங்க நடக்கும்? உங்களுக்கு சைட்டோபிளாசம். இது வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் வந்து உங்களுக்கு எங்க நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் வந்து மைட்டோகாண்ட்ரியால நடக்கும் நம்ம ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. சோ இந்த தடவை உங்களுக்கு கிளைகாலைசிஸ் வந்து எங்க நடக்கும்னு கேட்கலாம். கிரெப்ஸ் சைக்கிள் எந்த இடத்துல நடக்கும்னு கேட்கலாம். சோ ஒரு சைக்கிளை படிக்கும் போதே அந்த சைக்கிள் எங்க நடக்கும், அந்த சைக்கிள் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும், அதோட எண்ட் ப்ராடக்ட் என்ன, எத்தனை ஏடிபி கிடைச்சிருக்கு, எத்தனை NAD பிளஸ், இதெல்லாம் சேர்த்துதான் படிக்கணும் ஒரு சைக்கிள் படிக்கும்போது சரிங்களா? ரைட். சோ இப்போ இந்த கிளைகாலைசிஸ் ப்ராசஸ்ல உங்களுக்கு வந்து 2 NADH-உம் 2 ATP மாலிகுலும் கிடைச்சிருக்கும் சரிங்களா? அசிட்டைல் கோஏ ஃபார்மேஷன் அது ஒரு ரியாக்ஷன் சரிங்களா? அது ஒரு ஃபார்மேஷன். சோ கிளைகாலைசிஸ் மாதிரி அது ஒரு ப்ராசஸ் சரிங்களா? அந்த ப்ராசஸ்ல உங்களுக்கு 2 NADH கிடைச்சிருக்கும், ATP மாலிகுல் கிடைச்சிருக்காது. கிரெப்ஸ் சைக்கிள் உங்களுக்கு நிறைய கிடைச்சிச்சு இல்லைங்களா? 6 NADH கிடைச்சிச்சு, 2 FADH கிடைச்சிச்சு, 2 ATP சரிங்களா? அப்போ மொத்தம் ரைட். சோ எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ல வந்து உங்களுக்கு மொத்தம் வந்து எத்தனை ATP கிடைச்சிருக்கும்? இங்கதான் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியா 34 ATP கிடைச்சிருக்கும் சரிங்களா? டோட்டலா பாத்தீங்கன்னா எல்லாம் அப்புறம் அப்ராக்சிமேட்டா ஒரு 34 அப்படின்னு சொல்லிருக்காங்க எல்லாம் சேர்த்து. பட் மோர் தென் 34 தான். இங்க இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ல எத்தனை ATP கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சோ இந்த கொஸ்டின்ல நமக்கு எப்படி கேட்கலாம்? கிரெப்ஸ் சைக்கிள்ல எத்தனை கிடைச்சிருக்கு, கிளைகாலைசிஸ்ல எத்தனை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் சரிங்களா? ஓகே. இது என்ன மேம் FADH2 NADH2 அப்படின்னா ஒரு மாலிகுல் ஆஃப் FADH2 produces 2 molecules of ATP சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு FADH கிடைச்சிருக்கு அப்படின்னா that is equal to 2 ATP. அப்ப NADH அப்படின்னா 1 NADH is equal to 3 ATP சரிங்களா? புரியுதுங்களா? ரைட். ஸோ இந்த கால்குலேஷன்ஸுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா? ஒரு ஃப்ளோ சார்ட் போடுங்க இப்பவே கிளாஸ் முடியவும் உட்காந்து ஒரு சைக்கிள்லையும் எத்தனை NADH எத்தனை FADH எத்தனை ATP கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து ஒரு டேபிள் காலம் மாதிரி போட்டு எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா? ரைட்.
சோ இப்போ வந்து முக்கியமான சைக்கிள்ஸ் எல்லாம் பாத்துட்டோம். மேம் இது போல வேற ஏதாவது சைக்கிள்ஸ் இருக்கா, வேற நான் என்ன சைக்கிள்ஸ் படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கால்வின் சைக்கிள் அப்படின்னு ஒரு சைக்கிள் இருக்கு. சரிங்களா, கால்வின் சைக்கிள், கால்வின். சோ இதையும் நீங்க இப்ப போய் படிச்சிருங்க கிளாஸ் முடிக்கவும். சரிங்களா, ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன், வெரி இம்பார்ட்டன்ட், அதையும் படிச்சிருங்க. சரிங்களா, சோ இது ரெண்டையுமே படிச்சிருங்க. சோ மேம் இது ரெண்டு மட்டும் தான் இம்பார்ட்டன்டா அப்படின்னு கிடையாது. இது இப்போ பார்த்தோம்ல கிளைகாலைசிஸ், கிரெப் சைக்கிள் மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவுமே முக்கியம். இவங்ககிட்ட இருந்தும் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் உங்களுக்கு கிளாஸ் முடியவும் வித்தவுட் ஃபெயில் நீங்க வந்து இதோட சைக்கிளையும் போய் பாத்துருங்க. சரிங்க, ஸோ இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்குள்ள போலாம். ஓகே, கொஸ்டின் உங்களுக்கு தெரியுதுங்களா? கொஸ்டின் வியூ ஆகுதா? சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது, ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் இப்பதான் படிச்சுட்டு வந்தோம் ஃப்ரெஷ்ஷா. குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் இன்ஹிபிட்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் என்சைம். இது என்ன மேம் இன்ஹிபிட் அப்படின்னா என்னது? இது வந்து தெரியலையே. இன்ஹிபிட் எங்களுக்கு குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் தெரியும், என்சைம்லாம் தெரியும், பட் இன்ஹிபிட்னு ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேணாம். சரிங்களா, இன்ஹிபிஷன் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. இப்போ எந்த என்சைம்ல இருந்து அவங்க வந்து உருவானாங்களோ த சேம் என்சைம், சரிங்களா, அதே என்சைமை வந்து இன்ஹிபிட் பண்ணுவாங்க. சரிங்களா, அததான் வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபீட்பேக் மெக்கானிசம் இல்லைன்னா ஃபீட்பேக் இன்ஹிபிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்ல இருந்து ஒரு ப்ராடக்ட் கிடைச்சிச்சா, என்ன கிடைச்சிச்சு? குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்க்கு அப்புறம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் பண்ணுங்க, சொல்லுங்க. குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்ல இருந்து உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைச்சிச்சு? குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்ல இருந்து அந்த ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்டுக்கு உங்களுக்கு என்ன என்சைம் யூஸ் ஆனாங்க? பாஸ்போ குளுக்கோ ஐசோமெரேஸ். சரிங்களா, இந்த என்சைம் மூலியமா தானே உருவானாங்க. சோ இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அந்த கொஸ்டின் கிடையாது. சோ இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னா, சோ இது வந்து ஒரு ஃபீட்பேக் இன்ஹிபிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வேர் த ப்ராடக்ட் ஆஃப் ரியாக்ஷன் இன்ஹிபிட்ஸ் த என்சைம் தட் ப்ரொடியூஸ்ட் இட். எந்த என்சைம் தன்னை ப்ரொடியூஸ் பண்ணுச்சோ அந்த என்சைமையே திருப்பி இன்ஹிபிட் பண்றதுதான் உங்களுக்கு ஃபீட்பேக் இன்ஹிபிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் இன்ஹிபிட் விச் ஆஃப் த ஃபாலோயிங். இப்போ குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் வந்து இது கீழே கொடுத்திருக்க என்சைம்ல எந்த என்சைமை இன்ஹிபிட் பண்ணுவாங்க? ஹெக்ஸோகைனேஸ். வெரி குட் மேம், ஹெக்ஸோகைனேஸ். ஏன்னா இந்த ஹெக்ஸோகைனேஸ் தான் வந்து அவங்கள என்ன பண்ணாங்க? ப்ரொடியூஸ் பண்ணாங்க. சரிங்களா, சோ ஹெக்ஸோகைனேஸ் தான் அவங்க இன்ஹிபிட் பண்ணுவாங்க. சோ நான் உங்களுக்கு இப்ப क्वेश्चन கேக்குறேன். 3-phosphoglycerate, சரிங்களா, 3-phosphoglycerate இன்ஹிபிட் which enzyme? 3-phosphoglycerate வந்து எந்த என்சைமை இன்ஹிபிட் பண்ணுவாங்க? இதுவுமே கிளைகாலைசிஸ்ல இருக்க ஒரு ஸ்டெப் தான் 3-phosphoglycerate. சரிங்களா, நம்மளோட 7th ஸ்டெப். சரிங்களா, அதுல வந்து எந்த என்சைமை இந்த 3-phosphoglycerate வந்து இன்ஹிபிட் பண்ணுவாங்க? பாஸ்போகிளிசரோகைனேசியா இல்ல பாஸ்போகிளிசரோமியூட்டேசியா? பாஸ்போகிளிசரோகைனேஸ். எஸ் மேம், வெரி குட். சோ இப்போ இன்ஹிபிஷன்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சுல. சோ இந்த ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல. சோ இந்த ஹெக்ஸோகைனேஸ் அப்படின்ற என்சைம் தான் உங்களுக்கு தட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பாஸ்போரிலேட்டிங் குளுக்கோஸ் டு குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் அப்படின்னு அவங்க தான் மாத்தினாங்க கிளைகோலைசிஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல, வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல. சரிங்களா, சோ இந்த குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் வந்து ஒரு இட் ஆக்ட் அஸ் a feedback mechanism to inhibit further activity of the kinase. feedback mechanism அப்படின்னா என்னன்னு பார்த்திருக்கோம் இல்லைங்களா? ரைட். செகண்ட், so the conversion of glucose to glucose 6 phosphate, the conversion of glucose to glucose 6 phosphate requires ATP. சரிங்களா, குளுக்கோஸ் டு குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஏடிபி தேவை. yet critically ill patients are given glucose solutions intravenously. Yeah, 1 minute. Yes, intravenously instead of glucose 6 phosphate. The reason for not giving, அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, யாராவது ஒரு பேஷண்ட் வந்து ஃபீவரோ இது ஏதோ ஒரு இல்லா இருக்கும் போது குளுக்கோஸ் தானே அவங்களுக்கு ஏத்துவாங்க, குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டா ஏத்துவாங்க, குளுக்கோஸ் தானே ஏத்துவாங்க. அது ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா, ஏன் குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டை ஏத்தாம குளுக்கோஸ் ஏத்துறாங்க அப்படின்றதுதான் இங்க கொஸ்டின். சரிங்களா, என்னவா இருக்கும் ஆன்சர்? சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்க. என்ன கொடுத்திருக்காங்க இங்க? குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் வந்து டீகிரேடட் வெரி ஃபாஸ்ட் இன் த பிளட் பிஃபோர் இட் என்டர்ஸ் இந்த செல்லுக்கு என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் வந்து டீகிரேட் ஆயிருவாங்க, அதனால அவங்க நாங்க யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. இல்ல வந்து இந்த குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டை வந்து கமர்ஷியலா வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டாமினேட் ஆயிரும் மற்ற கெமிக்கல்ஸோட, சோ அதனால நாங்க குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டை ப்ரிப்பரே பண்ணல அப்படின்றாங்க. குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, அதனால வந்து அதை வாங்கி அப்படி இன்ட்ராவெனஸ்லி கொடுக்க முடியல. இல்லைன்னா செல்ஸால
குளுக்கோஸ் சிக்ஸ் பாஸ்பேட்டை வந்து எடுத்துக்க முடியல, சரிங்களா, செல்ஸால உள்ள எடுத்துக்க முடியல, அதனால நாங்க கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல எது வந்து கரெக்டா இருக்கலாம்? கேன் யூ கெட்? ஆப்ஷன் டி மேம். எஸ் மேம், வெரி குட். ஆப்ஷன் டி தான் இங்க கரெக்ட், சரிங்களா. ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன், சரிங்களா. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குளுக்கோஸ் சிக்ஸ் பாஸ்பேட் வந்து இட் கே நாட் ஏபிள் டு ரெடிலி கிராஸ் த செல் மெம்பரேன். நம்மளோட செல் மெம்பரேனை வந்து இந்த குளுக்கோஸ் சிக்ஸ் பாஸ்பேட்டால கிராஸ் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? குளுக்கோஸால கிராஸ் பண்ண முடியுது, குளுக்கோஸ் சிக்ஸ் பாஸ்பேட்டால பண்ண முடியாதான்னு கேட்டா முடியாது. ஏன்னா அவங்களோட தான் பாஸ்பேட் இருக்காங்களே, இந்த பாஸ்பேட் குரூப் வந்து தே ஆர் சார்ஜ்டு, சரிங்களா. அவங்க வந்து ஒரு சார்ஜ்டு குரூப் மாலிகுல் பாஸ்பேட். சோ சார்ஜ்டு மாலிகுல் வந்து எப்பவுமே செல் மெம்பரேன்ல வந்து ஈஸியா அவங்களால கிராஸ் பண்ண முடியாது. So glucose six phosphate cannot able to cross the cell membrane due to its charged phosphate group, சரிங்களா. செல் மெம்பரைன்ல வந்து இவங்களால கிராஸ் பண்ண முடியாது இந்த G6P ஆல, சரிங்களா. ஏன்னா அவங்ககிட்ட பாஸ்பேட் இருக்கு, சரிங்களா. இட் கே நாட் டைரக்ட்லி என்டர் இன்டு த செல், டைரக்டா என்டர் ஆக முடியாது, சரிங்களா. என்டர் ஆகி பாடி வந்து அவங்களை யூட்டிலைஸ் பண்ண முடியாது என்னதான் அவங்ககிட்ட குளுக்கோஸ் இருந்தாலும், சரிங்களா. லைக் இப்ப குளுக்கோஸ் பாத்தீங்கன்னா அதால ஈஸியா வந்து செல்ஸ்குள்ள வந்து என்டர் ஆக முடியும். ஒன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க, குளுக்கோஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கனாலே இந்த குளுக்கோஸ் வந்து ஈஸியா நம்ம செல்ஸ்குள்ள வந்து என்டர் ஆயிடும், சரிங்களா. சோ இங்க என்ன வந்து இம்பார்ட்டன்டா நம்ம ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா, குளுக்கோஸ் மாலிகுல் தான் வந்து இட் கேன் ஏபிள் டு என்டர் இன்டு த செல் மெம்பரைன் டைரக்ட்லி, நாட் குளுக்கோஸ் சிக்ஸ் பாஸ்பேட். பிகாஸ் குளுக்கோஸ் சிக்ஸ் பாஸ்பேட்ல வந்து உங்களுக்கு பாஸ்பேட் குரூப் இருக்கு. பாஸ்பேட் குரூப் வந்து சார்ஜ்டு மாலிகுல். சோ இந்த சார்ஜ்டு மாலிகுலால செல் மெம்பரேன்குள்ள போக முடியாது. எப்பவுமே அன்சார்ஜ்டு மாலிகுல்ஸ் தான் போவாங்க, சரிங்களா. ரைட். சோ சார்ஜ்டு மாலிகுல்ஸ் ஏன் போக மாட்டாங்க அப்படின்னா, சார்ஜ்டு மாலிகுல்ஸ் போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து இட் நீட்ஸ் கிரேடியன்ட், லைக் எலக்ட்ரோகெமிக்கல் கிரேடியன்ட் எல்லாம் தேவைப்படும். பட் அன்சார்ஜ்டு மாலிகுல்ஸ் வந்து ஒரு செல்குள்ள போகணும் அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட் இருந்தா போதும், தே வில் பி ஈஸிலி என்டர், சரிங்களா. சோ குளுக்கோஸால என்டர் ஆக முடியும், குளுக்கோஸ் சிக்ஸ் பாஸ்பேட்டால என்டர் ஆக முடியாது. பிகாஸ் செல்ஸ் குட் நாட் ஏபிள் டு டேக் அப் தட் G6P, because G6P has phosphate group. Phosphate group is a charged molecule. It cannot able to cross the cell membrane. That's all. Very easy. சரிங்களா? Right. Next question. So questions easy understand ஆகுதா? இதுல ரொம்பவே முக்கியமான questions. Yes ma'am. Yeah, 1 minute. Next question பார்க்கலாமா? So coming to the next question. Given below are the 4 enzymatic reactions in the glycolysis. 4 reactions glycolysisலயே நடந்த 4 ரியாக்ஷன்ஸ் வந்து கீழே கொடுத்திருக்காங்க, சரிங்களா. 2-phosphoglycerate வந்து பாஸ்போஈனால் பைருவேட் ஆகிறதும், குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் வந்து ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட் ஆகிறதும், பாஸ்போஈனால் பைருவேட்டா மாறுவதும், கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் வந்து 1,3 பிஸ்பாஸ்போகிளிசரேட். இது நாலுமே வந்து உங்களுக்கு கிளைகாலைசிஸ்ல நடக்கிற 4 விதமான என்சைமேட்டிக் 4 ஸ்டெப்ஸ், சரிங்களா. இந்த ஸ்டெப்ஸ்ல வந்து எந்த ஸ்டெப்ஸ்ல ஏடிபி ஜென்ரேட் ஆகிருக்கு நான் சொன்னேன்னா கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே உங்களுக்கு சொன்னேன்ல, ஏடிபி வந்து எங்க உருவாகி இருக்கு அப்படின்ற கேள்விகளை அடிக்கடி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது எங்க உருவாகி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இது இந்த 4 இதுல எந்த இடத்துல உங்களுக்கு உருவாகி இருக்கு? வெரி ஈஸி, இப்போதானே பார்த்தோம். சி, சரிங்களா. ஸ்டெப் நம்பர் 7 அண்ட் ஸ்டெப் நம்பர் 10ல தான் உங்களுக்கு ஏடிபி உருவாகும், சரிங்களா. இது வந்து ஸ்டெப் நம்பர் 10, த ஃபைனல் ஸ்டெப், சரிங்களா. பாஸ்போஈனால் பைருவேட் வந்து பைருவேட்டா மாறும். சோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஏடிபி வந்து ஜென்ரேட் ஆகிருப்பாங்க, சரிங்களா. இங்க இருக்கு பாருங்க, பாஸ்போஈனால் பைருவேட் கைனேஸ் அப்படின்ற என்சைம் மூலமா உங்களுக்கு பைருவேட் ப்ரொடியூஸ் ஆயிருப்பாங்க, சரிங்களா. இப்ப 2-phosphoglycerate இருந்து பாஸ்போஈனால் பைருவேட்டா மாறும்போது உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? வாட்டர் மாலிகுல் வெளியே வந்திருப்பாங்க. சோ இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து கேட்பாங்க, ஏன்னா ஏடிபியை கேட்டுட்டாங்க. அப்போ அடுத்து என்ன, இந்த மாதிரி இது வரைக்கும் கேட்காத கேள்விகளை கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு, சரிங்களா. வாட்டர் மாலிகுல் வெளியே வந்திருக்கு. சோ இதோட கொஸ்டின் வந்து H2O. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டெப் H2O இல்லைன்னா வாட்டர் மாலிகுல் வெளியே வந்திருக்கு, எக்ஸிட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்க வந்து ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணணும், சரிங்களா. குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்ல இருந்து ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்டா மாறும்போது உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? இங்க உங்களுக்கு நோ, நத்திங், எந்த ஒரு ஏடிபியும் கிடைக்கல, எந்த ஒரு NAD பிளஸ் வாட்டர் மாலிகுல் எதுவுமே நடக்கல, சரிங்களா. ரைட். சோ கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் வந்து 1,3 பிஸ்பாஸ்போகிளிசரேட்டா மாறும்போது என்ன கிடைச்சிச்சு? கிளிசரால்டிஹைட்
சரிங்களா? சோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நமக்கு ஏடிபி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டாங்க. சோ அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ்ல இன் விச் ஆஃப் த ஸ்டெப்ஸ் NAD பிளஸ் ஜென்ரேட்டட் அப்படின்னு கேட்கலாம். இன் விச் ஆஃப் த ஸ்டெப் ஹைட்ரஜன் சாரி H2O மாலிகுல் H2O வாட்டர் கண்டென்ட் வெளியே வந்திருக்கு அப்படின்னு கூட கேட்கலாம். சரிங்களா? அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இதுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். The following are some of the statements regarding to the glycolysis. Again, glycolysis வச்சுதான் சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல வந்து எந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு? P and Q ஸ்டேட்மெண்ட் தப்பா, இல்ல Q and S தப்பா, R and S தப்பா, இல்ல P and R தப்பா? இப்போ இந்த ஆப்ஷன்லயே ஒரு டெக்னிக்கலா ஒரு விஷயத்துல ஏமாந்துருவோம் நம்ம. இப்போ P கரெக்டா இருக்கும், ஆனா Q வந்து தப்பா இருக்கும். நம்ம உடனே வந்து Q தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஏவை சூஸ் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? இவங்க என்ன கேட்டிருக்காங்க? போத் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அப்ப கொடுத்திருக்க ஆப்ஷன்ல இருக்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் தப்பா இருக்கணும். Pயும் தப்பா இருக்கணும், Qவும் தப்பா இருக்கணும். அப்பதான் நீங்க ஏவை சூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ரைட். சோ இது வந்து நம்ம ஆன்சர் தெரிஞ்சிருக்கும், பட் நம்ம வந்து ஒரு என்னது ஒரு பதட்டத்துல நம்ம டக்குன்னு ஆன்சர் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஏதாவது மாத்து பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அது மாதிரி பண்ணக்கூடாது. ரைட். சோ இது வந்து கிளைகாலிசிஸ்ல நடக்கிற ஸ்டெப்ஸ் தான். கிளைகாலிசிஸ் வச்சு கேட்டிருக்க சில ஸ்டெப்ஸ். சரிங்களா? சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. கிளைகாலிசிஸ் இஸ் நாட் ரெகுலேட்டட் பை பைருவேட் கைனேஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்குமா? நாட் ரெகுலேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டுங்களா தப்பா? அதாவது கிளைகாலைசிஸ்ல வந்து பைருவேட் கைனேஸ்க்கு எந்த ஒரு வேலையுமே கிடையாது, அது எதுவுமே பண்ணாது, அதோட ரெகுலேஷனே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இஸ் திஸ் கரெக்ட்? தப்பு. ஏன்னா ரெகுலேட் பண்ணும். இவங்க தான் வந்து கீ என்சைம். அந்த ஃபைனலா ஒரு ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு வந்து பைருவேட்னு சொல்லிட்டு யார் உங்களுக்கு மாத்தி கொடுக்கறது? இவங்க தானே மாத்தி கொடுத்தாங்க. சோ த ஸ்டேட்மெண்ட் இஸ் வெரி ராங். இட்ஸ் a key regulatory enzyme. சரிங்களா? பைருவேட் கைனேஸ் வந்து இட்ஸ் a key regulatory enzyme. சரிங்களா? it catalyzes the final. அவங்க தான் வந்து அந்த ஃபைனல் ப்ராசஸையே கேட்டலைஸ் பண்றாங்க. சரிங்களா? பாஸ்போயினால் பைருவேட்டை வந்து உங்களுக்கு ஏடிபி ஜென்ரேட் பண்ணி பைருவேட்டா மாத்தி கொடுக்கறது இந்த பைருவேட் கைனஸ் தான். சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பி சாரி சென்டென்ஸ் பி வந்து உங்களுக்கு ராங். சரிங்களா? ரைட். அப்போ இந்த ஆப்ஷனும் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்னாதான் இருக்கணும். ஒன்னு ஏவா இருக்கணும், இல்லைன்னா டிஆ இருக்கும். சரிங்களா? இது ரெண்டுல ஏதாவது ஒன்னாதான் இருக்கணும். இப்ப ஸ்டேட்மெண்ட் கியூ வாங்க. லாக்டேட் கேன் பி த எண்ட் ப்ராடக்ட் ஆஃப் கிளைகாலைசிஸ். இது வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்கான ஒரு கொஸ்டின். லாக்டேட் வந்து கிளைகாலைசிஸோட ஒரு எண்ட் ப்ராடக்டா இருக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருக்கலாமா? நம்ம என்ன பார்த்தோம் எண்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு? பைருவேட் தான் பார்த்தோம். அப்ப இங்க இருக்கலாமா? இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாக்டேட்டும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? இது எப்படி மேம் கரெக்ட்னு சொல்றீங்க? இப்பதானே பைருவேட்னு பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, so இந்த lactate also considered as the end product of the glycolysis regardless of whether oxygen is present. oxygen present ஆகிருக்கா ஆகலையா அத பொறுத்துதான் உங்களுக்கு லாக்டேட் எண்ட் ப்ராடக்டா இருக்குமா இல்லையான்ற முடிவுக்கு நம்ம வர முடியும். சரிங்களா? அது ஏரோபிக் கண்டிஷனா ஆனரோபிக் கண்டிஷனா அப்படின்றத வச்சுதான் நம்ம முடிவு பண்ண முடியும். சரிங்களா? ரைட். So in the absence of oxygen, pyruvate from glycolysis is converted to lactate. நமக்கு பைருவேட்னு ஒருத்தவங்க கிடைச்சாங்களா? சரிங்களா? அந்த இடத்துல ஆக்சிஜன் கண்டென்ட் இல்லைன்னா அந்த பைருவேட் வந்து உங்களுக்கு என்னவா கன்வெர்ட் ஆயிருவாங்களா? லாக்டேட்டா கன்வெர்ட் ஆகி அங்க உங்களுக்கு ஒரு NAD பிளஸ் வந்து ரீஜென்ரேட் ஆகிருக்கும். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட் யாரு? பைருவேட். சரிங்களா? பைருவேட் வந்து உங்களுக்கு இப்ப என்னவா மாற போறாங்க? லாக்டேட்டா மாற போறாங்க. எப்போ? ஒன்லி இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜன் இல்லாட்டினா மட்டும் உங்களுக்கு என்னவா மாறிடுவாங்களா? லாக்டேட்டா மாறிடுவாங்க. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு போட்டிருக்காங்க? NAD பிளஸ் கிடைக்கும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இதனாலதான் நான் சொன்னேன், ஒரு சைக்கிள் முடிஞ்சிருச்சுன்னா அந்த சைக்கிள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது என்ன ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் எப்பவுமே. ரைட்? ஓகே. Only in the absence of oxygen, pyruvate will convert to lactate and that will regenerate NAD plus. சரிங்களா? இது வந்து ஒரு crucial step for the process to continue. சரிங்களா? further up. The anaerobic அப்படின்னு சொன்னா அந்த ஆக்சிஜன் இல்ல அப்படின்னா தான் அது anaerobic. absence of oxygen தான் நம்ம anaerobic அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ரைட். அப்போ இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு கரெக்டா தப்பா?
கரெக்ட் மேம். கரெக்ட். சோ அப்ப இந்த இந்த பைருவேட் டு லாக்டேட்டா மாறதுக்கு ஒரு என்சைம் தேவைப்படும்ல, அந்த என்சைம் பேர் என்னதுன்னா எல்டிஹெச். சரிங்களா? எல்டிஹெச்னா என்னது? லாக் லாக்டேட் டீஹைட்ரோஜெனேஸ். சரிங்களா? எல்டிஹெச் லாக்டேட் டீஹைட்ரோஜெனேஸ். சரிங்களா? இந்த என்சைம் மூலியமா தான் பைருவேட் வந்து இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆனரோபிக் ரியாக்ஷனா ஆனரோபிக்கா இருக்கும்போது உங்களுக்கு லாக்டேட்டா கன்வெர்ட் ஆகி NAD பிளஸ் ரீஜெனரேட் பண்ணிருக்காங்க. ஸோ லாக்டேட் ஆல்சோ கேன் பி எண்ட் ப்ராடக்ட் ஆஃப் கிளைகாலைசிஸ் ஒன்லி இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். இது ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட் தான் முக்கியம். ஓகே, சென்டென்ஸ் ஆர் பாருங்க. கிளைகாலைசிஸ் cannot function anaerobically. இது கரெக்டா தப்பா? ஆனரோபிக்கா கிளைகாலைசிஸ் ஃபங்க்ஷன் ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு அண்ட் ஆரும் உங்களுக்கு தப்பு. ரைட். கிளைகாலைசிஸ் ஏன் வந்து கிளைகாலைசிஸ் cannot function anaerobically கொடுத்துருக்காங்க, அது தப்பு. ஏன் அப்படின்னா கிளைகாலைசிஸ் கேன் ஏபிள் டு ஃபங்க்ஷன் anaerobically. இது எப்படி மேம் எப்படி நம்ம அவ்வளோ ஹானஸ்டா சொல்ல முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திஸ் கிளைகாலைசிஸ் இந்த ஒரு ப்ராசஸ் தான், திஸ் இஸ் த ஆக்சுவல் ஒன்லி மெட்டபாலிக் பாத்வே தட் கேன் ஜென்ரேட் ATP இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜன் மாலிகுல் இல்லாட்டியும் ATP ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இந்த கிளைகாலைசிஸ் அப்படின்ற மெட்டபாலிக் பாத்வேக்கு மட்டும்தான் இருக்கு. சரிங்களா? சோ திஸ் கேன் ஏபிள் டு ஃபங்க்ஷன் anaerobically. ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்லயும் கிளைகாலைசிஸ் நடக்கும், ATP ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா? ரைட். ஆப்ஷன் அஃப்கோர்ஸ் இப்போ நமக்கு ஆன்சர் கிடைச்சிச்சா? எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம்? இங்க எது வந்து which are the following are the statements regarding glycogen, which of the incorrect statements தானே கேட்டிருக்காங்க. அப்ப எது ரெண்டு இன்கரெக்ட்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? பி அண்ட் ஆர் மேம். இந்த ஆப்ஷன்ல இருக்காங்க பியும் ஆரும். டி ஆப்ஷன். எஸ், வெரி குட். சோ நம்ம இப்ப எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணணும்? ஆப்ஷன் டி தான் உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷன். சரிங்களா? ரைட். ஆனா சென்டென்ஸ் எஸ்ஸையும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம், என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? Right. So in erythrocyte, the first site in glycolysis for ATP generation can be bypassed. Bypass na என்னது? What does mean by bypassed? அதாவது erythrocytes. Erythrocytes na என்ன படிச்சிருக்கோம்? RBC மேம். red blood cells. Yes, red blood cells la first site of glycolysis, first site in glycolysis ஓட first site, அதாவது ATP generate ஆற first site. அப்ப இது எந்த first site சொல்றாங்க? ATP எந்த ஸ்டெப்ல first glycolysisல ப்ரொடியூஸ் ஆகும்? ஸ்டெப் நம்பர் 7. சரிங்களா? ஃபர்ஸ்ட் சைட்டுங்க அப்படிங்கவும் நம்ம கிளைகாலிசிஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஞாபகம் வைக்க கூடாது. ஃபர்ஸ்ட் சைட் இந்த கிளைகாலிசிஸ் ஃபார் ATP ஜென்ரேஷன். ATP ஜென்ரேட் ஆற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களுக்கு எந்த ஸ்டெப்ல ATP ஜென்ரேட் ஆச்சு? முதல்ல 7வது ஸ்டெப்ல தான் ஜென்ரேட் ஆச்சு. சோ தட் கேன் பி பைபாஸ். அத வந்து லைக் என்ன சொல்றாங்க, பைபாஸ் அப்படின்றது மீனிங் வந்து லைக் அவாய்ட் பண்ண முடியும், இல்லைன்னா நிறுத்த முடியும், அந்த மாதிரி. டு அவாய்ட் சம்திங். சரிங்களா? அதை நிப்பாட்ட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? பண்ண முடியுமா அப்படி? அஃப்கோர்ஸ். சரிங்களா? சோ இட் கேன் ஏபிள் டு பைபாஸ். அததான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த மாதிரி ATP பைபாஸ் ஸ்டாப் பண்றதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ராப்போபார்ட் லியூபெரிங் ஷண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரைட். RA ராப்போபார்ட் ராப்போபார்ட் PORT ராப்போபார்ட் லியூபெரிங் LUEBERING. சரிங்களா? லியூபெரிங் ஷண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ஒரு இதுக்கு பேர் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அதனால ATP அந்த ஜென்ரேட் ஆகுறது we can able to bypass. சரிங்களா? which allows for the production of 2,3-bisphosphoglycerate instead of generating second ATP. second ATP க்கு பதிலா உங்களுக்கு அங்க என்ன கிடைச்சிருமா? 2,3-bisphosphoglycerate வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? ரைட். இது வந்து உங்களுக்கு எங்க மட்டும்தான் இருக்குமா?
எரித்ரோசைட் சரிங்களா. எரித்ரோசைட்னா ரெட் பிளட் செல்ஸ்ல மட்டும்தான் சரிங்களா. ஸோ இங்கே நமக்கு கேள்விக்கான பதில் வந்து ஆப்ஷன் டி சரிங்களா. அதாவது கிளைகாலைசிஸ் இஸ் நாட் ரெகுலேட்டட்னு சொல்லியிருக்காங்க, அது தப்பு. பிகாஸ் கிளைகாலைசிஸ் கேன் ஏபிள் டு ரெகுலேட், இட் இஸ் ரெகுலேட்டட் பை த பைருவேட் கைனேஸ். அண்ட் ஆப்ஷன் சென்டென்ஸ் ஆர் பாருங்க, இட் கேன் நாட் ஃபங்க்ஷன் ஏனரோபிக்கலி, அதுவுமே முற்றிலுமா தப்பு. பிகாஸ் இந்த ஒரு கிளைகாலைசிஸ் அப்படின்ற ஒரு மெட்டபாலிக் பத்வேயால தான் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்லையும் ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதனால இதுவுமே வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். ஸோ பி அண்ட் ஆர் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்க தப்பு சரிங்களா. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். fluoride சரிங்களா. fluoride is a inhibitor of glycolysis. It inhibits the glycolytic enzyme அப்படின்னு சொல்ற. fluoride வந்து glycolysis ஓட inhibitor சரிங்களா அப்படின்னு சொல்றாங்க இங்க சரிங்களா. இது வந்து எந்த glycolytic enzyme inhibit பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது எந்த என்சைமா இருக்கும்? கெஸ் பண்ணுங்க. அப்கோர்ஸ் அந்த ஃப்ளூரைடு வந்து கிளைகாலைசிஸை இன்ஹிபிட் பண்ணும் அப்படின்றது கரெக்டான ஸ்டேட்மெண்ட், அவங்களே கொடுத்துட்டாங்க. அது எந்த என்சைம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிளைகாலைசிஸ்ல நிறைய என்சைம்ஸ் பார்த்தோம்ல, கிட்டத்தட்ட 11 என்சைம் பார்த்திருப்போம் சரிங்களா. 10 to 11 என்சைம்ஸ் பார்த்திருப்போம். யா சொல்லுங்க மேம். இந்திரா மேம். ஏ மேம், ஆப்ஷன் ஏ மேம். இல்ல, ஆப்ஷன் ஏ இல்ல சரிங்களா. ஆப்ஷன் சி சரிங்களா. ஈனோலேஸ் தான் உங்களுக்கு நீங்க கரெக்ட். அது ஏன் அப்படின்னு நம்ம இப்ப ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம். ஏன் வந்து ஃப்ளூரைடு வந்து கிளைகோலைட்டிக் என்சைமான ஈனோலேஸை இன்ஹிபிட் பண்றாங்க அப்படின்னா, திஸ் இன்ஹிபிஷன் அக்கர்ஸ், எதனால இந்த இன்ஹிபிஷன் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃப்ளூரோ பாஸ்பேட் அயான் வந்து மெக்னீசியமோட போய் பைண்ட் ஆகும் சரிங்களா. ஃப்ளூரோ பாஸ்பேட் அப்படின்ற அயான் இந்த கிளைகோலைசிஸ்ல வந்து ஃப்ளூரோ பாஸ்பேட் அப்படின்ற அயான் வந்து ஃப்ளூரோ பாஸ்பேட் வந்து உங்களுக்கு வெயிட் they will bind to யாரோட போய் பைண்ட் ஆவாங்கன்னா, மெக்னீசியம் அயானோட போய் பைண்ட் ஆகும்போது அங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும் ஈனோலேஸ்க்குள்ள சரிங்களா. காம்ப்ளெக்ஸ் வித் ஈனோலேஸ் ஃபார்ம்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் வித் ஈனோலேஸ் சரிங்களா. ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும் வித் ஈனோலேஸோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும் சரிங்களா. ஸோ அதனாலதான் இந்த ஃப்ளூரைடு வந்து கிளைகாலைசிஸ்ல இருக்க கிளைகோட்டிக் என்சைமான ஈனோலேஸை வந்து இன்ஹிபிட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ஈஸியா எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து கிளைகாலைசிஸ்ல ஃப்ளூரோ பாஸ்பேட் அயான் இருக்கு. அந்த அயான் வந்து மெக்னீசியம் அயானோட போய் பைண்ட் ஆகுறாங்க. அப்படி பைண்ட் ஆகும்போது ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. யாரோட சேர்ந்து இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஈனோலேஸ் என்சைமோட தான் சேர்ந்து ஃபார்ம் ஆகுது சரிங்களா. அதனால உங்களுக்கு இந்த இன்ஹிபிஷன் நடக்குது சரிங்களா. ரொம்ப ஈஸியா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. fluoride inhibit the glycolytic enzyme enolase by binding to that enzyme. அந்த என்சைமோடையே பைண்ட் ஆகி and forming a complex that inactivates it. அது ஒரு இதோட சேர்ந்த ஈனோலேஸோட சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸா ஒரு உருவமா ஒரு மொத்த உருவமா மாறும்போது இந்த காம்ப்ளெக்ஸ் இந்த ஈனோலேஸோட அந்த ஒரு செயல்பாட்டையே இன்ஆக்டிவேட் பண்ணி விட்டுறாங்க சரிங்களா. அதனாலதான் அதை இன்ஹிபிஷன் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா. இன்ஆக்டிவேட் பண்றதுனால இந்த ஃப்ளூரைடு வந்து ஒன் ஆஃப் த இன்ஹிபிட்டர் அப்படின்னு சொல்றோம். இட்ஸ் த இன்ஹிபிட்டர் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா. ஓகே மேம். எஸ். ஸோ ஃப்ளூரைடு போய் மெக்னீசியத்தோட சேர்றாங்க. மெக்னீசியத்தோடையும் அந்த பாஸ்பேட்டோடையும் போய் சேரும்போது ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து அங்க ஃபார்ம் ஆகுது சரிங்களா. ஃப்ளூரைடு வந்து மெக்னீசியத்தோட இந்த சொன்னல எஃபின்னு சொன்னேன்ல அதான் சரிங்களா. இந்த ஃப்ளூரைடு வந்து மெக்னீசியத்தோடையும் பாஸ்பேட்டோடையும் போய் பைண்ட் ஆகுறாங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து உங்களுக்கு அங்க ஃபார்ம் ஆகுது ஈனோலேஸோட சேர்ந்து சரிங்களா. ரைட், அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ஈனோலேஸோட சேர்ந்து ஃபார்ம் ஆகுறதுனால ஈனோலேஸோட ஆக்டிவிட்டியை வந்து அங்க இன்ஆக்டிவேட் பண்றாங்க சரிங்களா. இந்த ஃப்ளூரைடு இன்ஹிபிஷனால ஈனோலேஸோட ஆக்டிவிட்டி வந்து இன்ஆக்டிவேட் ஆகுது சரிங்களா. ரைட், ஸோ இதனாலதான் அந்த என்சைமை வந்து என்சைமோட ஒன் ஆஃப் த இன்ஹிபிட்டரா இந்த ஃப்ளூரைடை நம்ம சொல்றோம். ஓகே, ஈனோலேஸ் தான் நமக்கு இங்க கரெக்ட். Next question, the release of carbon dioxide சரிங்களா. The release of carbon dioxide result from which of the following reaction in TCA cycle? TCA cycle னா என்ன பார்த்தோம் இப்போ? ஒரு
சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் பார்த்தோமா இப்போ? எஸ் மேம். கிரெப் சைக்கிள். அதுதான் கிரெப் சைக்கிள், சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் எல்லாமே அது நிறைய பேர் இருக்கு அந்த சைக்கிளுக்கு. சரிங்களா? ஸோ இந்த டிசிஏ சைக்கிள்ல வந்து எந்த இடத்துல வந்து உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆச்சுன்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க இந்த இதுல எதுல ரிலீஸ் ஆச்சு? நான் வந்து நோட் பண்ண சொன்னேன் அந்த விஷயத்த. கெஸ் பண்ணுங்க. இல்ல இது கரெக்டா சொல்லணும் நீங்க ஆன்சர். ஐசோசிட்ரேட் ஐசோசிட்ரேட் டு குளுக்கோரேட் மாறும்போது உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிலீஸ் ஆயிருக்கும். இன்னொரு இடத்துல கார்பன் டை ஆக்சைடு சேம் ரிலீஸ் ஆயிருக்கும் சேம். அதே மாதிரி ஆல்பா கீட்டோ குளுக்கோரேட்ல இருந்து சக்சீனல் கோஏவா மாறும்போது உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆயிருக்கும். ஸோ இங்க வந்து ஆப்ஷன் பி சென்டென்ஸ் பி அண்ட் ஆர் வந்து கரெக்ட். ஏன்னா இந்த ரெண்டு ஸ்டெப்ல தான் உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிலீஸ் ஆகிருக்கும் பிசிஏ சைக்கிள்ல. சோ இந்த ரெண்டு ஆப்ஷன் எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க. இந்த கொடுத்திருக்கு ஏ பி சி டில. பி மேம். ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு இங்க கரெக்டான ஆப்ஷன். சரிங்களா? ரைட், வெரி சிம்பிளான கொஸ்டின். ஸோ இதே மாதிரி இதுதான் நான் மறுபடியும் சொல்றேன். சைக்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும் எங்க என்ன ரிலீஸ் ஆச்சு அப்படின்ற விஷயத்த படிச்சுட்டு போனோம்னாலே ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆல் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் NAD+ ஆர் ட்ரூ எக்ஸெப்ட். இதுல வந்து NAD+ வச்சு சொல்லியிருக்க எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டுங்க. ஆனா ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு. அந்த என்ன ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள கேட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. NAD+ வந்து NADH ரெடியூஸ் ஆகுமா ஆகாதா கிளைகாலைசிஸ் கிரெப் சைக்கிள்ஸ்ல? ஈஸி கொஸ்டின். அப்போ இது வந்து கரெக்ட் ஆகிருக்கு. நம்ம பார்த்துட்டு தான் வந்தோம் இப்போ. சோ இப்போ இது கரெக்ட். சரிங்களா? ஓகே. NAD இது வந்து உங்களுக்கு அடுத்து ஆப்ஷன் பி இருக்கட்டும். ஆப்ஷன் சி பாருங்க. NAD+ is reduced by the action of enzyme called dehydrogenase. ரெடியூஸ் ஆகுமா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து நம்ம ஆப்வியஸா கரெக்ட்னு சொல்லலாம். ஏன்னா சைக்கிள்ஸ்ல பார்த்துட்டு வந்திருக்கோம் இல்லைங்களா? ஓகே. சென்டென்ஸ் பி பாருங்க. NAD+ has more chemical energy than NADH. NADH விட NAD+க்கு நிறைய எனர்ஜி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சென்டென்ஸ் ஆப்ஷன் டி பாருங்க. NAD+ can receive electrons for use in oxidative phosphorylation அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் அப்போ NAD+ ஆல எலக்ட்ரான்ஸ் ரிசீவ் பண்ணிக்க முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூணுல வந்து எது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ இந்த ஆப்ஷன் பி பாருங்க. NAD+ has more chemical energy than NADH அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சென்டென்ஸ்ல வந்து NAD+ அப்படின்றது வந்து இஸ் த ஆக்சிடைஸ்டு ஃபார்ம். சரிங்களா? NAD+ தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா இட் இஸ் அ ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. while NADH வந்து இட்ஸ் a reduced form. சரிங்களா? reduced form. சரிங்களா? மீனிங் இது என்ன நம்ம அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா NADH carries high energy electrons than NAD+. NAD+ விட NADH தான் உங்களுக்கு ஜாஸ்தியான ஹை எனர்ஜி எலக்ட்ரான்ஸ் இருக்கும். புரியுதுங்களா? சோ NAD+ வந்து இட்ஸ் an oxidized form. NADH வந்து reduced form. NADH வந்து உங்களுக்கு ஹை எனர்ஜி எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஆனா NAD+ல அப்படி கிடையாது. சரிங்களா? சோ NADH is the energy rich form. இது ரெண்டுல வந்து NADH தான் எனர்ஜி ரிச் ஃபார்ம். சரிங்களா? சோ அப்போ இந்த ஆன்சர் வந்து எப்படி தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா NAD+ has more chemical energyன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க ரெடியூஸ்டு ஃபார்மா இருக்கிறதுனால this has more chemical energy and NADH தான் வந்து உங்களுக்கு எனர்ஜி ரிச் ஃபார்ம்ல இருக்கு. சரிங்களா? கெமிக்கல் எனர்ஜி ரிச் ஃபார்ம்ல இருக்கு. NAD+ கிடையாது. ஏன்னா இவங்க ஆக்சிடைஸ்டு ஃபார்ம்ல இருக்காங்க. சோ இந்த சென்டென்ஸ் வந்து தப்பு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த கொஸ்டின் இந்த சென்டென்ஸ் அப்படியே NADH has more chemical energy than NAD+ அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா சென்டென்ஸ் கரெக்ட்டுங்க. ஆனா இங்க வந்து NAD+ வந்து பிளஸ்க்கு வந்து நிறைய கெமிக்கல் எனர்ஜி இருக்கு NADH விட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து தப்பு. ரைட்? ஓகே.
இங்க பாருங்க ஆப்ஷன் சி பாருங்க, இதுதான் உங்களுக்கு தப்பான ஸ்டேட்மெண்ட்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப நம்ம இந்த ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணணும். சரிங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு, ஆனா இந்த ஆப்ஷனை தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஏன்னா எது வந்து இங்க தப்புன்னு தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரைட். இப்போ இந்த ஆப்ஷன் சி பாருங்க, NAD+ is reduced by the action of enzyme called dehydrogenase. Of course, yes. ஏன்னா dehydrogenase they are the type of oxidoreductase அப்படின்னு சொல்லுவாங்க. oxidoreductaseனா that can able to remove the hydrogen atoms இவங்களால ரிமூவ் பண்ண முடியும் dehydrogenaseால. ஒரு ஃபியூவல் மாலிகூல்ல இருந்து ஹைட்ரஜன் ஆட்டம்ஸை ரிமூவ் பண்ண முடியும். அண்ட் தே கேன் ஏபிள் டிரான்ஸ்ஃபர் தெம் டு அக்செப்டாஸ் லைக் NAD+ மாதிரியான அக்செப்டாஸா அக்செப்டாஸோட அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ this statement is correct. NAD+ is reduced. சரிங்களா? It is by the action of the enzymes called dehydrogenase, because dehydrogenase they are a type of oxidoreductase. சரிங்களா? So they can able to reduce, அங்கேயே இருக்கு பாருங்க reductase அப்படின்னு சொல்லிட்டு. Dehydrogenase வந்து it's an oxidoreductase, so they can able to reduce this NAD+ by the actions of this enzyme dehydrogenase. சரிங்களா? So இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, NAD+ can receive electrons for use in oxidative phosphorylation. Oxidative phosphorylation இன்னைக்கு உங்களுக்கு ரெஃபர் பண்ண சொல்லியிருக்க ஒரு கண்டென்ட். சரிங்களா? ஸோ இதை போய் கண்டிப்பா நீங்க ரெஃபர் பண்ணி பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ். சரிங்களா? ஸோ இந்த NAD+ ஆல they can able to receive the electrons for use in oxidative phosphorylation. Of course this also correct, right? Which is in the form of they will donate this electrons to the electron transport chain. சரிங்களா? இந்த NAD+ வந்து they will oxidative phosphorylation நடக்கும்போது they will donate the electrons. சரிங்களா? They will donate the electrons during this oxidative phosphorylation. சரிங்களா? Right. So this NAD+ can receive the electrons and they can electrons receive ஆன பிறகு அவங்க என்னவா மாறிடுவாங்க? NAD+ வந்து NADH மாறிடுவாங்க. சரிங்களா? ஓகே, NADH மாறிடுவாங்க, which is in the form that can then donate the electrons to the electron transport chain. சரிங்களா? வெறும் NAD+ இருக்கவங்க ஒரு எலக்ட்ரானை ரிசீவ் பண்ணிட்டு NADH மாறிடுறாங்க. மாறினதுக்கு அப்புறம் NADH வந்து தாண்ட இருக்க எலக்ட்ரானை மறுபடியும் இந்த ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷனுக்கே வந்து டொனேட் பண்றாங்க எலக்ட்ரான்ஸ். சரிங்களா? எப்போ எங்க டொனேட் பண்றாங்க? எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன்ல எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் ப்ராசஸ்ல வந்து NADH வந்து மறுபடியும் அவங்களோட எலக்ட்ரான்ஸை வந்து டொனேட் பண்ணிடுறாங்க. ரிசீவும் பண்றாங்க. ரிசீவ் பண்றவங்க வந்து NAD+, டொனேட் பண்றவங்க NADH. சரிங்களா? இங்க உங்களுக்கு ஆப்ஷன்ல NADH கேன் ஏபிள் டு டொனேட் எலக்ட்ரான்ஸ் ஃபார் யூஸ் இன் த ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன், அதுவுமே கரெக்ட். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் NAD+ கேன் டொனேட், NAD+ ஆல டொனேட் பண்ண முடியும்னு சொன்னா தப்பு. சரிங்களா? NADH வந்து டொனேட் பண்றாங்க, பிளஸ் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. இங்க இருந்து எலக்ட்ரான்ஸ் இவங்க வாங்கி NADH கொடுத்து NADH வந்து மறுபடியும் எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணிடுங்க. சரிங்களா? வெரி ஈஸி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ribose 5-phosphate is formed in the pentose phosphate pathway from, அதாவது என்ன மேம், நம்ம கிளைகாலிசிஸும் கார்பாக்சில் ஆசிட், அதாவது அது என்னது TCA சைக்கிளும் தானே பார்த்தோம். இது என்ன மேம் பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே அப்படின்னா, அப்கோர்ஸ் இதுவுமே ரொம்ப முக்கியமான பாத்வே. கிளைகாலிசிஸ், பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே, TCA சைக்கிள், அப்புறம் வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன், அப்புறம் ஆக்சிடேஷன், ரிடக்ஷன், இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் அண்ட் சைக்கிள்ஸ் வந்து எப்பவுமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? வித்தவுட் டவுட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது ஒன்றும் இல்லை, நமக்கு எப்படி கிளைகாலிசிஸ் அதே மாதிரி ஒரு பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வேவும் ஒரு ஒன் ஆஃப் த ப்ராசஸ் தான். சரிங்களா? ஈஸி தான் அதுவுமே. ரைட். ஸோ இது என்ன இங்க என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படியே நம்ம கிளைகாலிசிஸ்க்கு போங்க. அங்க குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் கிடைச்சிச்சா? குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் கிடைச்சிச்சுல, அங்க இருந்து உங்களுக்கு சைடா இந்த சைக்கிள் வந்து சைடு வெயிட் டெவலப் ஆகும். 1 minute வெயிட். ரைட். உங்களுக்கு குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் கிடைச்சிச்சா? நம்மளோட G6P கிடைச்சிச்சுங்களா கிளைகாலிசிஸ்ல? சோ அங்க இருந்து சைட்ல வாங்க. இங்க இருந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்க வந்து ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மாறிடும்.
இப்போ இந்த சைட்ல வாங்க சரிங்களா. குளுக்கோஸ் சிஸ் பாஸ்பேட் வந்து உங்களுக்கு இந்த சைடு இப்ப எழுத போறது எல்லாமே வந்து உங்களுக்கு பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே சரிங்களா. குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் வந்து உங்களுக்கு என்னவா மாறும் அப்படின்னா 6 பாஸ்போ குளுக்கோ அசிட்டோனா மாறும் சரிங்களா. 6 பாஸ்போ குளுக்கோ அசிட்டோனா மாறும் சரிங்களா. இந்த 6 பாஸ்போ குளுக்கோ அசிட்டோன்ல இருந்து குளுக்கோ அசிட்டோனேஸ் அப்படின்ற என்சைம் மூலியமா பாஸ்போ குளுக்கோனேட்டா மாறும் சரிங்களா. அந்த பாஸ்போ குளுக்கோனேட் வந்து உங்களுக்கு ஃபர்தரா என்னவா சேஞ்ச் ஆகும் பாத்தீங்கன்னா ரைபுலோஸ் 5 பாஸ்பேட் ரைபுலோஸ் சரிங்களா. ரைபோஸ் இல்ல ரைபுலோஸ் சரிங்களா. ரைபுலோஸ் 5 பாஸ்பேட்டா மாறும் ரைட். இந்த ரைபுலோஸ் 5 பாஸ்பேட் வந்து ஃபர்தர் they'll cleave into சரிங்களா. they'll cleave into ரைபுலோஸ் 5 பாஸ்பேட் ஐசோமெரேஸ் அந்த என்சைம் மூலியமா ரைபோஸ் 5 பாஸ்பேட் ஆகும் ஜைலுலோஸ் 5 பாஸ்பேட் ஆகும் மாறும். ரைபுலோஸ் வந்து 5 பாஸ்பேட் வந்து ரைபோஸ் 5 பாஸ்பேட் ஆகும் ஜைலுலோஸ் 5 பாஸ்பேட் ஆகும் மாறும் சரிங்களா. இங்க क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க, ரைபோஸ் 5 பாஸ்பேட் வந்து பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வேல எங்க இருந்து ஃபார்ம் ஆகும் கேட்டிருக்காங்க. இப்போ எங்க பார்த்தோம் நம்ம, வெரி ஈஸி இப்பதானே சொன்னேன். Ribose 5 phosphate ma'am. எஸ், அது எந்த ஆப்ஷன்ல இருக்கு உங்களுக்கு? A option ma'am. எஸ் மேம், வெரி குட். ஏன்னா ஐசோமெரேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் சொன்னேனா, அதனாலதான் இங்க ஐசோமெரைசேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ரைட். இந்த இந்த ஒரு பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வேவுமே ரொம்ப ஈஸியான ஒரு சைக்கிள் தான், கிளைகோலைசிஸ் மாதிரியே தான், ரொம்ப ஈஸியான ஒரு சைக்கிள். ரைட், we'll see that. அதையுமே நம்ம பார்க்கலாம். சோ உங்களுக்கு வந்து குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் வந்து குளுக்கோஸ் நான் எழுதுறது தெரியுதுங்களா. குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் வந்து உங்களுக்கு என்னவா மாறும் அப்படின்னா, என்னவா க்ளீவ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட்டிங்ஸ் உங்களுக்கு தெரியுதுங்களா? தெரியுது மேம். எஸ், குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் வந்து உங்களுக்கு அதாவது பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே படிச்சுட்டு இருக்கோம் சரிங்களா. குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் வந்து உங்களுக்கு என்னவா மாறும் அப்படின்னா 6 பாஸ்போ குளுக்கோ அசிட்டோனா மாறும். 6 பாஸ்போ குளுக்கோ ரொம்ப ஷார்ட் ஃபார்ம்ல எழுதுறேன் சரிங்களா. 6 பாஸ்போ குளுக்கோ அசிட்டோ மாறும். ஸோ 6 பாஸ்போ குளுக்கோ அசிட்டோன் வந்து குளுக்கோனோ லாக்டோனேஸ் அப்படின்ற என்சைம் மூலியமா அது வந்து என்னவா சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு 6 பாஸ்போ குளுக்கோனேட்டா மட்டும் மாறும் சரிங்களா. மறுபடியும் இந்த 6 பாஸ்போ குளுக்கோனேட் வந்து உங்களுக்கு 6 பாஸ்போ குளுக்கோனேட் டீஹைட்ரோஜனேஸ் அப்படின்ற என்சைம் மூலியமா உங்களுக்கு ரைபுலோஸ் சரிங்களா. ரைபுலோஸ் சரிங்களா. ரைபுலோஸ் 5 பாஸ்பேட்டா மாறும் சரிங்களா. பாஸ்பேட்டா சேஞ்ச் ஆகும் சரிங்களா. இந்த ரைபுலோஸ் 5 பாஸ்பேட் வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் ஐசோமெரேஸ் அப்படின்ற என்சைம் மூலியமா சரிங்களா. ஐசோமெரேஸ் அப்படின்ற என்சைம் மூலியமா உங்களுக்கு என்னவா சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைபோஸ் 5 பாஸ்பேட்டா மாறும் சரிங்களா. ரைபோஸ் 5 பாஸ்பேட்டா மாறும் ரைட். சோ இந்த ரைபுலோஸ் 5 பாஸ்பேட்டே அகெயின் மேல சரிங்களா. ரைபுலோஸ் 5 பாஸ்பேட் வந்து ரெண்டாம் க்ளீவ் ஆகும் சரிங்களா. ஒன்னு ஐசோமெரேஸ் என்சைம் மூலமா ரைபோஸ் 5 பாஸ்பேட்டா மாறும். அப்புறம் வந்து எபிமெரேஸ் அப்படின்ற என்சைம் மூலமா, எந்த என்சைம்? எபிமெரேஸ் சரிங்களா. எபிமெரேஸ் அப்படின்ற என்சைம் மூலமா தட் வில் க்ளீவ் இன்டு ஜைலுலோஸ் சரிங்களா. ஜைலுலோஸ் அப்படின்னு மாறும். ஜைலுலோஸ் 5 பாஸ்பேட்டா மாறும் சரிங்களா. வெரி ரைட். ஜைலுலோஸ் 5 பாஸ்பேட்டும் இந்த ரைபோஸ் 5 பாஸ்பேட்டும் டிரான்ஸ்கீட்டோலேஸ் அப்படின்ற என்சைம் மூலியமா கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட்டாவும் ஜீடோ ஹெப்டோலோஸ் 7 பாஸ்பேட்டாவும் மாறும் சரிங்களா. அகெயின் டிரான்ஸ்டோலேஸ் அப்படின்ற என்சைம் மூலியமா உங்களுக்கு ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட் கிடைக்கும் சரிங்களா. சோ இதுவுமே வந்து உங்களுக்கு கிளைகாலைசிஸ் மாதிரி ஒரு பெரிய ஸ்டெப் சரிங்களா. நீங்க இப்போ இந்த கிளாஸ் முடியவும் இந்த சைக்கிளையுமே நீங்க இப்ப போய் பார்க்கணும். இந்த சைக்கிள் என்னது? பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே, ரொம்ப முக்கியம் இந்த சைக்கிளுமே சரிங்களா. இப்போ நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட் சரிங்களா. ரைபோஸ் 5 பாஸ்பேட் வந்து இட் இஸ் ஃபார்ம்ட் இன் த பென்டோஸ் பாத்வே ஃப்ரம் ஐசோமரேஷன் ஆஃப் ரைபுலோஸ் 5 பாஸ்பேட் சரிங்களா. இப்போ நான் क्वेश्चन கேட்கிறேன், ஜைலுலோஸ் 5 பாஸ்பேட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும், எங்க இருந்து ஃபார்ம் ஆகும்? ஜைலுலோஸ் Ribose. எஸ், அகைன் ரைபுலோஸ் 5 பாஸ்பேட்ல இருந்து தான்
பட் எபிமெரேஸ் அப்படின்ற என்சைம் மூலியமா ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ரைட். ஆல்ரெடி இந்த கொஸ்டின் கேட்டாங்க. அப்போ நம்ம அதுக்கு பக்கத்துல இருக்க இன்னொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுட்டு போயிடும். சரிங்களா? ரைட். Photoxidation of chlorophyll is prevented by. Photoxidation அப்படின்னா என்னது ஃபர்ஸ்ட்? வாட் இஸ் மீன் பை photoxidation? அந்த பேரே தெரிஞ்சுக்கலாம். போட்டோ அப்படின்னா என்ன சொல்லுவோம்? எதை வந்து போட்டோ அப்படின்னு சொல்லுவோம்? லைட்டை சொல்லுவோம். சரிங்களா? ஆக்சிடேஷன் அப்படின்னு எதை சொல்லுவோம்? ஆக்சிஜனை சொல்லுவோம். சரிங்களா? ரொம்ப ஈஸி. சரிங்களா? சோ இந்த ஆக்சிஜனுக்கும் லைட் எனர்ஜிக்கும் நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன் பேர் தான் போட்டோஆக்சிடேஷன். சரிங்களா? வெரி வெரி ஈஸி. போட்டோஆக்சிடேஷன், போட்டோ அப்படின்னா உங்களுக்கு லைட்டு, ஆக்சிடேஷன் அப்படின்றது ஆக்சிஜனை குறிக்குது. ஸோ இந்த லைட்டும் ஆக்சிஜனும் நடத்தி கெமிக்கல் ரியாக்ஷன் மூலியமா அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்? போட்டோஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த குளோரோஃபில்ல நடக்கிற போட்டோஆக்சிடேஷனை எந்த விஷயத்த வச்சு, சரிங்களா, எதை வச்சு நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. கெரோட்டினாய்டை வச்சா, ஆந்த்ரோசயானின் வச்சா, பைகோபிளினை வச்சா, இல்ல ஃபியூகோசாந்தினை வச்சா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரைட். ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டின். இது என்ன மேம், எதுக்கு மேம் போட்டோ ஆக்சிடேஷனை குளோரோஃபில்ல தடுக்கணும்? அது நடந்தா என்ன மேம் ஆகும்? அது பாட்டுக்கு ஆகிட்டு போதே அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போட்டோ ஆக்சிடேஷன் ப்ராசஸ் வந்து குளோரோஃபில்ல வந்து நடக்குது அப்படின்னு நடந்துச்சு அப்படின்னா அங்க என்ன மீன் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஹை இன்டென்சிட்டி ஆஃப் லைட் வந்து உங்க பிளான்ட்ல இருக்க குளோரோஃபில் கண்டென்ட்டை ஆக்சிடைஸ் பண்ணிட்டு இருக்கு. அப்ப என்ன ஆகும்? கிரீன் கலரான லீவ்ஸ் வந்து அதோட கலரை இழந்துரும். சரிங்களா? ஏன்னா ஹை இன்டென்சிட்டி ஆஃப் லைட், ரொம்ப ஜாஸ்தியான லைட், ஹை இன்டென்சிட்டி ஆஃப் லைட் வந்து உங்களோட குளோரோஃபில், பிளான்ட்ல இருக்க அந்த குளோரோஃபில் ஆக்சிடைஸ் பண்ணா உங்களுக்கு என்ன ஆகும்? தட் வில் டேமேஜ் த பிளான்ட் பிக்மெண்ட். பிளான்ட்ல இருக்க பிக்மெண்ட் பேர் என்னது? அதுதான் குளோரோஃபில். சரிங்களா? அப்ப பிக்மெண்ட் வந்து டேமேஜ் ஆச்சுன்னா அங்க என்ன ஆகும்? போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸே இன்ஹிபிட் ஆகும். இங்க அதனாலதான் நம்ம வந்து போட்டோ ஆக்சிடேஷனை எப்படியாவது தடுக்கணும். அதுக்கு வந்து நம்ம எந்த வழியில தடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. போட்டோ ஆக்சிடேஷன் அப்படின்னா என்னது? லைட் அண்ட் ஆக்சிஜன் ரெண்டும் நடக்கிற அந்த கெமிக்கல் ரியாக்ஷனை போட்டோ ஆக்சிடேஷன் சொல்றோம். போட்டோ ஆக்சிடேஷன் ஏன் குளோரோஃபில்ல நடக்கக்கூடாது அப்படின்னா, ஒன்ஸ் ஹை இன்டென்சிட்டி ஆஃப் லைட் வந்து உங்களோட குளோரோஃபில் கண்டென்ட்டை ஆக்சிடைஸ் பண்ணும்போது அந்த பிளான்ட்டோட பிக்மெண்ட்ல வந்து டேமேஜ் ஆகும். பிளான்ட் பிக்மெண்டா என்னது? குளோரோஃபில் கண்டென்ட் தானே பிளான்ட்ல இருக்க கிரீன் கலர் பிக்மெண்ட். ஸோ அந்த பிக்மெண்ட்ல டேமேஜ் ஆச்சுன்னா அந்த பிளான்ட் வந்து ஃபர்தரா போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸே வந்து அந்த இன்ஹிபிட் ஆகும். ஏன்னா போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்கு யார் யூஸ்ஃபுல்லா இருக்காங்க? இந்த குளோரோஃபில் கண்டென்ட் தான் யூஸ்ஃபுல்லா இருக்காங்க. ஸோ இந்த குளோரோஃபில் கண்டென்ட்லயே டேமேஜ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸே வந்து இன்ஹிபிட் ஆயிடும். ஸோ இந்த போட்டோ ஆக்சிடேஷனை எப்படியாவது தடுத்தே ஆகணும். அது எப்படி தடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, we can go from answer. சரிங்களா? ஆன்சர்ல இருந்து போலாம். I'll say the answer. கெரோட்டினாய்டு தான் உங்களுக்கு இங்க கரெக்டான ஆன்சர். சரிங்களா? கெரோட்டினாய்டு. ஏன் மேம் கெரோட்டினாய்டை வச்சு எப்படி மேம் தடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, carotenoid is the correct option. சரிங்களா? So because carotenoid they can able to prevent this photoxidation of chlorophyll. எப்படி மேம் சொல்றீங்க அப்படின்னா, குளோரோஃபில் மாதிரி கெரோட்டினாய்டும் ஒரு பிக்மெண்ட். சரிங்களா? கெரோட்டினாய்ட்ல இருந்து என்ன கலர் கிடைக்கும்? சும்மா ஜென்ரலா கேக்குறேன். நாட் ரிலேட்டட். எஸ் மேம், வெரி குட். ஆரஞ்சு, ரெட், அந்த மாதிரி நம்ம கேரட், பீட்ரூட் அதுல எல்லாம் வந்து இந்த கெரோட்டினாய்ட் கண்டென்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கு. சரிங்களா? வெரி குட், வெரி குட் இந்திரா மேம். கெரோட்டினாய்ட்ஸ் பிக்மெண்டால வந்து தட் அப்சர்வ் த லைட் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி அண்ட் தே ஆக்ட் அஸ் அ ஆன்டி ஆக்சிடென்ட். சரிங்களா? இந்த கெரோட்டினாய்டு என்னவா ஆக்ட் ஆகுறாங்க, என்னவா செயல்படுறாங்க? ஒரு ஆன்டி ஆக்சிடென்டா செயல்படுறாங்க. அப்படி செயல்படும் போது நிறைய லைட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி தே ஆக்ட் அஸ் அன் ஆன்டி ஆக்சிடென்டா அவங்க செயல்படுறதுனால that protect this chlorophyll from the damage. சரிங்களா? சோ கெரோட்டினாய்ட்ஸ் இருக்கும்போது, இந்த பிக்மெண்ட்ஸ் இருக்கும்போது அது வந்து லைட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி என்னவா ஆக்குது? ஆன்டி ஆக்சிடென்டா செயல்படுது இந்த கெரோட்டினாய்ட் ஆஃப்டர் அப்சர்விங். சரிங்களா? அப்படி ஆன்டி ஆக்சிடென்டா செயல்படும் போது இந்த குளோரோஃபில் வந்து டேமேஜ் ஆகுறதுல இருந்து இந்த கெரோட்டினாய்ட்ஸால தடுக்க முடியுது. இது எப்படி மேம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கெரோட்டினாய்ட்ஸ் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோமா?
அப்படின்ற மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் சிங்குலட் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இந்த கெரோட்டினாய்ட்ஸ் தான் வந்து பிளான்ட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க. எதுல இருந்து? லைட் எக்ஸசிவான ஹை இன்டென்சிட்டியான ஹீட்ல இருந்தும் லைட்ல இருந்தும் இவங்க தான் வந்து பிளான்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்றாங்க. கெரோட்டினாய்ட் பிக்மெண்ட் இருக்கா இல்லையா பிளான்ட்ஸ்ல? பொதுவா இருக்கும் சரிங்களா. இந்த கெரோட்டினாய்ட்ஸ் இட்ஸ் அ வைடர் ரேஞ்ச் ஆஃப் இன்கமிங் லைட் வேவ்லென்த்ஸ் தே யூஸ் இன் த போட்டோசிந்தசிஸ் சரிங்களா. ஸோ திஸ் இதோட அல்டிமேட் மீனிங் என்ன அப்படின்னா கெரோட்டினாய்ட் பிக்மெண்ட் வந்து லைட் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி ஆன்டி ஆக்சிடென்டா செயல்படுறதுனால குளோரோஃபில்ல டேமேஜ் போட்டோ ஆக்சிடேஷனால ஏற்படுற டேமேஜ்ல இருந்து இந்த கெரோட்டினாய்ட்ஸால தடுக்க முடியும் ரைட். பிகாஸ் தே ஆர் ஆக்டிங் அஸ் அ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சரிங்களா. இதுதான் முக்கியம். ஏன்னா அடுத்த கேள்விகள் இதுல இருந்து இப்படி கேட்கலாம். கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. போட்டோட்ராப்ஸ் traps sunlight whereas chemotraps deliver the energy from the oxidation of இந்த phototrops chemotraps heterotrops autotrops இதெல்லாம் நான் பழைய கிளாஸ்லயே சொல்லி லைக் ப்ரீவியஸ் கிளாஸ்ல சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. போட்டோட்ராப்ஸ்னா அப்படின்னா என்னது? லைட் எனர்ஜி சரிங்களா. லைட் மூலியமா எனர்ஜி எடுக்கிறாங்க. கீமோட்ராப்ஸ் அப்படின்றது வந்து ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபியூயல் அதுல இருந்து எனர்ஜி எடுக்கிறாங்க ரைட். ஸோ ஆன் திஸ் பேசிஸ் இதை வச்சு பார்க்கும்போது இந்த கீழே கொடுத்திருக்கிறதுல வந்து எது வந்து கரெக்ட்? ஸ்பைருலினா வந்து கீமோட்ராப்ஸ், ஹைட்ரஜன் பாக்டீரியா போட்டோட்ராப்ஸ். இது ரெண்டுமே கரெக்டா இருந்தாதான் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ண முடியும் சரிங்களா. இல்ல ஸ்பைருலினா ஹைட்ரஜன் பாக்டீரியா ரெண்டு பேருமே போட்டோட்ராப்ஸா எனர்ஜி வந்து லைட்ல இருந்து தான் எடுக்கிறாங்களா? இல்ல போத் ஸ்பைருலினா ஹைட்ரஜன் பாக்டீரியா ரெண்டு பேருமே வந்து ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபியூயல்ல இருந்து கிடைக்கிற எனர்ஜியை தான் யூஸ் பண்றாங்களா? ரெண்டு பேருமே கீமோட்ராப்ஸா? இல்ல ஸ்பைருலினா வந்து போட்டோட்ராப், ஹைட்ரஜன் பாக்டீரியா கீமோட்ராப்ஸா? இதுல வந்து எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. இதெல்லாம் வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் சரிங்களா. லைக் நம்ம வந்து ஒரு விஷயம் படிக்கும் போதே வந்து இத லைக் நோட் பண்ணிட்டே வரும்போது அந்த மாதிரியான கேள்விதான் சரிங்களா. ரைட். போட்டோட்ராப்ஸ்னா என்ன சொன்னேன்? தட் யூஸ் லைட் எனர்ஜி ஃப்ரம் த சன். அந்த ஆர்கானிசம் போட்டோட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்கானிசம் வந்து லைட் எனர்ஜியை வந்து சன்ல இருந்து கிடைக்கக்கூடிய லைட் எனர்ஜியில இருந்து எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்களோட செல்லுலார் ப்ராசஸஸ்க்கு சரிங்களா. கீமோட்ராப்ஸ் அப்படின்றது வந்து இன்ஆர்கானிக் மாலிகுல்ஸ் ஃபியூவல்ஸ் மாதிரியான இன்ஆர்கானிக் மாலிகுல்ஸ் லைக் அயனு மேக்னீசியம் அதெல்லாம் ஆக்சிடேஷ் ஆகும்போது ஒரு எனர்ஜி கிடைக்கும் இல்லைங்களா. அந்த எனர்ஜியை வந்து அவங்களோட எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதை வந்து கீமோட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இங்க பொதுவா வந்து எது கீமோட்ராப் எது போட்டோட்ராப் அவ்வளவுதான் கேள்வியே சரிங்களா. ஸ்பைருலினா வந்து எப்பவுமே வந்து லைட் சன்லைட்ல இருந்து தான் எனர்ஜியை எடுத்துப்பாங்க. அப்ப அவங்க என்னது? போட்டோட்ராப். ஹைட்ரஜன் பாக்டீரியா பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபியூயல் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து அதுல இருந்து லைக் அயன் மேக்னீசியம் அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து தான் they will take the energy சரிங்களா. ஸ்பைருலினா வந்து போட்டோட்ராப் அப்படின்னு சொல்றோம். they will take the சன்ல இருந்து கிடைக்கிற லைட் எனர்ஜி மூலியமா எனர்ஜியை எடுத்து அது மூலியமா அவங்களோட செல்லுலார் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஹைட்ரஜன் பாக்டீரியா வந்து ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபியூயல்ஸ் அதுல இருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜில இருந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களோட செல்லுலார் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க ஹைட்ரஜன் பாக்டீரியா சரிங்களா. ஸ்பைருலினா என்ன மேம் இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. இட்ஸ் அ ப்ளூ கிரீன் மைக்ரோ ஆல்கே சரிங்களா. இது வந்து ஒரு சயனோ பாக்டீரியா ஒன் ஆஃப் த சயனோ குரூப் ஆஃப் சயனோ பாக்டீரியால இந்த ஸ்பைருலினா வந்து ஒன் ஆஃப் த சயனோ பாக்டீரியா. ஸ்பைருலினால என்ன இருக்குன்னா தே ஆர் ரிச் இன் விட்டமின்ஸ் புரோட்டீன்ஸ் மினரல்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் எக்ஸெட்ரா. இவங்க வந்து ஒரு ப்ரோகேரியாட்டிக் மைக்ரே ஆல்கே சரிங்களா. ஆல்கே சரிங்களா. ரைட். ஹைட்ரஜன் பாக்டீரியா அப்படின்றவங்க வந்து தே ஆர் குரூப் அவங்களுமே வந்து ஹைட்ரஜன் அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு ஃபியூயல் இன்ஆர்கானிக் காம்பவுண்டை வந்து எனர்ஜி சோர்ஸா யூஸ் பண்றவங்க தான் இந்த ஹைட்ரஜன் பாக்டீரியா. நேம்ல இருந்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. ஹைட்ரஜன் அப்படின்றதுல இருந்தே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் அவங்க வந்து கீமோட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. டியூரிங் நான் சைக்ளிக் போட்டோபாஸ்போரிலேஷன் பிளான்ட் அண்ட் சயனோபாக்டீரியா வில் ப்ரொடியூஸ். நான் சைக்ளிக் போட்டோபாஸ்போரிலேஷன்ல பிளான்ட்டும் சயனோபாக்டீரியாவும் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. இதுவுமே ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். இப்போ வந்து நமக்கு போட்டோபாஸ்போரிலேஷன்னா என்னன்னு தெரியணும். அதுக்கப்புறம் நமக்கு நான் சைக்ளிக் போட்டோபாஸ்போரிலேஷன்னா என்னன்னு தெரியணும். போட்டோபாஸ்போரிலேஷன்னா என்னது? த ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் ஏடிபி இன்டு ஏடிபி யூசிங் சன்லைட். ஒன்றும் இல்லைங்க.
ஏடிபி இருக்குல்ல, ஏடிபி வந்து ஏடிபியா கன்வெர்ட் ஆகுறது. சரிங்களா, ஏடிபியா கன்வெர்ட் ஆகுறது இந்த பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட். சரிங்களா, சன்லைட் சூரிய வெளிச்சத்துல. சரிங்களா, ஏடிபி ஏடிபியா கன்வெர்ட் ஆகுது, எனர்ஜி மாலிகுலா கன்வெர்ட் ஆகுறதா என்ன சொல்லுவோம் நம்ம, போட்டோ பாஸ்போரிலேஷன் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா, ஏடிபி அப்படின்னா என்னது, இட்ஸ் அ மாலிகுல் தட் த செல் கேன் யூஸ் அஸ் அ எனர்ஜி. செல் வந்து எனர்ஜி சோர்ஸா ஏடிபியை தான் யூஸ் பண்றாங்க. சரிங்களா, நான் சைக்ளிக் போட்டோ பாஸ்போரிலேஷன்னா லைட் டிபெண்டன்ட் ப்ராசஸ். இது வந்து நான் சைக்ளிக் போட்டோ பாஸ்போரிலேஷன் அப்படின்றது வந்து இட்ஸ் a light dependent process that use energy from the sunlight to produce ATP and NADPH. சரிங்களா, இது கூட ஏடிபியோட இன்னொன்னு சேர்த்துக்கோங்க, அவ்வளவுதான். ஏடிபியையும் NADPH-ஐயும் சன்லைட் இருக்கும் போது ப்ரொடியூஸ் பண்ற அந்த ஒரு ப்ராசஸ என்ன சொல்றோம், நான் சைக்ளிக் போட்டோபாஸ்போரிலேஷன் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா, வெறும் ஏடிபி வந்து ஏடிபியை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னா போட்டோபாஸ்போரிலேஷன். சரிங்களா, இஃப் சப்போஸ் ஃப்ரம் சன்லைட் டு ப்ரொடியூஸ் ஏடிபி அண்ட் NADPH அப்படின்னு ரெண்டுத்தையுமே ப்ரொடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னா தட் இஸ் நான் சைக்ளிக் போட்டோபாஸ்போரிலேஷன். மேம் இந்த ப்ராசஸ்ல எங்க மேம் நடக்கும், இந்த நான் சைக்ளிக் போட்டோபாஸ்போரிலேஷன் எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் அக்கர்ஸ் இந்த தைலகாய்டு மெம்பரேன். தைலகாய்டு எங்க இருக்கு, வெரி ஈஸி क्वेश्चन. பிளான்ட் செல். ஆஃப் கோர்ஸ் பிளான்ட் செல்ல தைலகாய்டு எங்க இருக்கு, குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்ட். சரிங்களா, லைக் அந்த குளோரோஃபில் கண்டென்ட், குளோரோபிளாஸ்ட் இந்த குளோரோஃபில் கண்டென்ட் இருக்குல்ல அங்கதான் இருக்கும். சரிங்களா, தைலகாய்ட்ஸ் அந்த கிரானம் எல்லாத்தையும் சேர்ந்துதான் உங்களுக்கு தைலகாய்டு. அந்த சாக்ஸ் ஆஃப் அந்த ஸ்ட்ரக்சர் பாத்திருக்கீங்களா, இப்படி இருக்கும்ல உங்களுக்கு அந்த இந்த மாதிரி இருக்கும்ல, இத வந்து என்னன்னு சொல்லுவோம் நம்ம, தைலகாய்ட்ஸ், கிரானம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இந்த ஒரு இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஒரு சாக்கையும் நம்ம தைலகாய்டு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இது வந்து கிரீன் பிளான்ட்ஸ்ல தான் பிரசன்ட் ஆகிடும். சரிங்களா, ஸோ நான் சைக்ளிக் போட்டோபாஸ்போரிலேஷன் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ வென் ப்ரொடியூசிங் ஏடிபி அண்ட் NADPH இன் த பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட் பிளான்ட்ஸ் அண்ட் சைனோபாக்டீரியா என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஆன்சர் சொல்லிட்டேனே நானே. ஆப்ஷன் டி மேம். ஆப்ஷன் டி. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். NADPH இல்ல, நான் சைக்ளிக் போட்டோபாஸ்போரிலேஷன்ல NADPH ஆவும் ATPயும் ப்ரொடியூஸ் ஆகும் in the presence of sunlight. Right. Next question. The first carboxylation product of C3 plant. C3, yeah, can you able to hear me? Yes ma'am. Yes. C3 plant ஓட first carboxylation product என்னன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு சொன்ன என்ன கால்வின் சைக்கிள் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த இடத்துல நடக்கக்கூடிய விஷயம் தான் இது. வெரி ஈஸி கொஸ்டின் இதுவுமே. சரிங்களா, அதோட ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் கார்பாக்சிலேஷன் ப்ராடக்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட். The C3 பிளான்ட்ல இருக்க ஃபர்ஸ்ட் கார்பாக்சிலேஷன் ப்ராடக்ட். கார்பாக்சிலேஷன்னா முதல்ல நமக்கு என்னன்னு தெரியும் இல்லைங்களா, கார்பாக்சிலேஷன் அப்படின்னா என்னன்னு தெரியும், இட்ஸ் அ கெமிக்கல் ரியாக்ஷன். சரிங்களா, தட் ப்ரொடியூசஸ் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ். சரிங்களா, கார்பாக்சிலிக் ஆசிட ப்ரொடியூஸ் பண்ற கெமிக்கல் ரியாக்ஷனை கார்பாக்சிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். என்னது, கார்பாக்சிலிக் ஆசிட ப்ரொடியூஸ் பண்ற கெமிக்கல் ரியாக்ஷனை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், கார்பாக்சிலேஷன் அப்படின்னு சொல்றோம். கார்பாக்சிலிக் ஆசிட். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எல்லாம் படிக்கும்போது இந்த கார்பாக்சிலேஷன் அப்படின்ற விஷயங்கள்லாம் நிறைய வரும். சரிங்களா, இப்போ கால்வின் சைக்கிள் அப்படின்னு அதை ஏமா நீங்க சொன்னீங்க அப்படின்னா, கால்வின் சைக்கிள்ல தான் உங்களுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல் வந்து குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகும். இப்ப எப்படி நம்ம கிளைகாலைசிஸ்ல வந்து குளுக்கோஸ் பைருவேட்டா மாறுச்சு, அதே மாதிரி கால்வின் சைக்கிள்ல வந்து உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல் வந்து குளுக்கோஸா மாறும். சரிங்களா, ஸோ இந்த கால்வின் சைக்கிள் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இட்ஸ் அ லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா டார்க் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். ஸோ இது வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, C3 பிளான்ட்டுக்கும் தே ஹேவ் அ கனெக்ஷன். ஸோ அதனாலதான் சொல்றேன் அந்த கால்வின் சைக்கிளை பத்தி. ரைட். ஸோ இந்த C3 பிளான்ட் அப்படின்னா என்னன்னா இட்ஸ் த பிளான்ட் தட் ப்ரொடியூஸ்
3-phosphoglyceric acid, அதாவது 3PGA, சரிங்களா? 3PGA, 3-phosphoglyceric acid, சரிங்களா? they will produce C3 பிளான்ட்ல இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3-phosphoglyceric acid கிடைக்கும், சரிங்களா? as it is the first product of carbon fixation during photosynthesis process நடக்கும்போது கார்பன் ஃபிக்சேஷனோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்டா உங்களுக்கு 3-phosphoglyceric acid தான் கிடைக்கும், சரிங்களா? இந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கால்வின் பென்சன் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? இந்த C3 பிளான்ட்ஸ் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா மாடரேட்டான சன்லைட், டெம்பரேச்சர், வாட்டரி ரீஜன்ஸ்ல தான் உங்களுக்கு C3 பிளான்ட்ஸ் இருக்கும். அண்ட் என்னெல்லாம் பிளான்ட் C3 பிளான்ட்ஸ்ல இன்க்ளூட் ஆவாங்க? பொட்டேட்டோ பிளான்ட், டொமேட்டோ பிளான்ட், கேபேஜ், ஸ்பினாச், இதெல்லாமே உங்களுக்கு C3 பிளான்ட் தான், சரிங்களா? ஸோ C3 பிளான்ட் வந்து தே ஆர் வெல் இன் த வெட் அண்ட் கூல் கிளைமேட்ஸ். ஹாட்டான ரீஜனை விட கூலான ரீஜன்ல தான் தே வில் வெல் அண்ட் குட், சரிங்களா? ஸோ இந்த C3 பிளான்ட்டோட அந்த ஒரு விஷயம் என்னது? தட் வில் ப்ரொடியூஸ் அ 3-phosphoglyceric acid, 3PGA. அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? இட்ஸ் ப்ரொடியூஸ் 3PGA as its first product of carbon fixation. அதோட photosynthesis process, C3 பிளான்ட்ல photosynthesis process நடக்கும்போது கார்பன் ஃபிக்சேஷன் நடக்கும். அப்படி கார்பன் ஃபிக்சேஷன் நடக்கும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராடக்டா என்ன கிடைக்கும்? இந்த 3PGA தான் கிடைக்கும். அததான் உங்களுக்கு இங்க கேள்வியா கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஆன்சர் சூஸ் பண்ணலாம்? Option A, ma'am. எஸ் மேம், வெரி குட், ஆப்ஷன் ஏ, சரிங்களா? ஸோ இது என்ன மேம் இந்த கால்வின் சைக்கிள் சொல்றீங்கன்னா ஒன்றும் இல்லை. கால்வின் சைக்கிள்ல மொத்தமே மூணு ஸ்டெப் தான் மேம் இருக்கு, ரொம்ப ஈஸி, சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னதுன்னா கார்பன் ஃபிக்சேஷன், சரிங்களா? ஸ்டெப் நம்பர் 2 வந்து உங்களுக்கு ரிடக்ஷன், சரிங்களா? ஸ்டெப் நம்பர் 3 வந்து உங்களுக்கு என்னது? ரீஜென்ரேஷன். இது மட்டும்தான் இருக்கு, சரிங்களா? ரைட். இந்த ஸ்டெப் நம்பர் 1 கார்பன் ஃபிக்சேஷன்ல என்ன ஆகும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல் வந்து 3-phosphoglycerate வந்து 1,3-bisphosphoglycerate மாத்தும், சரிங்களா? அண்ட் ரிடக்ஷன் ஸ்டேப்ல வந்து 1 and 3 bisphosphoglycerate வந்து கிளிசரால்டிஹைடு 3-phosphate மாறும், சரிங்களா? அகெயின் திஸ் கிளிசரால்டிஹைட் 3-phosphate வந்து ரைபுலோஸ் 5-phosphate மாறும். அப்புறம் ரைபுலோஸ் 5-phosphate வந்து ரைபுலோஸ் 1,6,1,5 bisphosphate மாறும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு சைக்கிள் கம்பேரிங் டு மற்ற சைக்கிள்லாம் கம்பேர் பண்ணும்போது, சரிங்களா? மூணு ஸ்டெப்ஸ் தான் நடக்கும். அந்த சைக்கிள்ல வந்து இந்த 3 ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். ஸோ அது என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு மட்டும் பார்க்கணும், ரைட்? ஸோ இதையுமே இந்த கிளாஸ் முடியவும் நீங்க போய் பார்க்க போறீங்க. கார்பன் டை ஆக்சைடு முதல்ல உள்ள வருது, சரிங்களா? கார்பன் டை ஆக்சைடு உள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து 3-phosphoglycerate, சரிங்களா? 3-phosphoglycerate வந்து என்னவா சேஞ்ச் ஆகும்? உங்களுக்கு 1,3-bisphosphoglycerate மாறும், சரிங்களா? bisphosphoglycerate மாறுது. 1,3-bisphosphoglycerate வந்து உங்களுக்கு கிளிசரால்டிஹைடு 3-phosphate மாறும், சரிங்களா? 3G3P சொல்லுவோம். கிளிசரால்டிஹைடு 3-phosphate வந்து உங்களுக்கு என்ன ஆகும்? ரைபுலோஸ் 5-phosphate மாறும். அண்ட் ரைபுலோஸ் 5-phosphate வந்து உங்களுக்கு ரைபுலோஸ் 1,5 ரெண்டு நம்பர் இருக்கிறதுனால அதை பிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க 2 நம்பர் இருக்கா, அதனால பிஸ் அப்படின்னு சொல்றோம். ரைபுலோஸ் 1,5-bisphosphate மாறும், சரிங்களா? ஸோ இங்க இடையில என்னெல்லாம் என்சைம்ஸ் யூஸ் ஆகிருக்கு, ஸோ அந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்டெப்பை வந்து இந்த கார்பன் டை ஆக்சைட்ல இருந்து இதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்லுவோம், அதாவது கார்பன் ஃபிக்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3-phosphoglycerateல இருந்து 1,3-bisphosphoglycerate மாறுறதை வந்து ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் திஸ் ரிபுலோஸ் 5-phosphate வந்து ரிபுலோஸ் 1,5-bisphosphate இந்த ஸ்டெப்ஸை வந்து என்னன்னு சொல்லுவோம்? தேர்ட் ஸ்டெப் ரீஜென்ரேஷன் ஆஃப் ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? இதுவுமே ரொம்ப ஈஸியான ஒரு சைக்கிள். இங்கேயுமே உங்களுக்கு இடையில என்சைம்ஸோட ரியாக்ஷன்ஸ்லாம் நடக்கும், சரிங்களா? அதெல்லாம் நல்லா டீட்டெயில்டா பார்த்துக்கோங்க. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். During photosynthesis, the final product of Calvin cycle. Calvin cycle final product என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போதான் பார்த்தோம். Ribulose bisphosphate. Okay, ribulose bisphosphate. Option A, ma'am. Okay, ribulose bisphosphate. We can hold. அந்த ஆன்சர் நம்ம ஹோல்ட் பண்ணலாம், சரிங்களா? அஃப்கோர்ஸ் ribulose bisphosphate வந்து என்டையரா அதுதான் வந்து உங்களுக்கு ஃபைனல் ப்ராடக்டா அப்படின்னா இல்ல, சரிங்களா? உங்களோட ஃபைனல் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
இது வந்து சைக்கிள் தானே, சரிங்களா? இந்த சைக்கிள் வந்து கண்டினியூஸா நடந்துட்டே தானே இருக்கும் இல்லைங்களா? ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இப்போ முடிச்சிட்டோம் அப்படின்னா அகெயின் ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட் அந்த ஒரு கோஎன்சைமால கார்பன் டை ஆக்சைடு மறுபடியும் வந்து 3 பாஸ்போ குளுசரேட்டா மாறும். 3 பாஸ்போ குளுசரேட் வந்து மறுபடியும் 1,3 பிஸ்பாஸ்போ குளுசரேட்டா மாறும். 1,3 பிஸ்பாஸ்போ குளுசரேட் வந்து உங்களுக்கு கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட்டா மாறும். ஸோ இந்த சைக்கிள் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா ரன் ஆயிட்டே தான் இருக்கும். ஸோ இதுல எது மேம் ஸ்டார்ட் ஸ்டேஜ் எண்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட எண்டிங் ஸ்டேஜ் அப்படின்றது வந்து நமக்கு கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட்டா மாறிச்சு பாத்தீங்களா, அதுதான் உங்களோட எண்டிங் ஸ்டேஜ். சரிங்களா? இது எப்படி மேம் திடீர்னு வந்துட்டு கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் வந்து உங்களுக்கு எண்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, யா ஸ்டெப் நம்பர் 1 சரிங்களா, கார்பன் பிக்சேஷன்ல என்ன நடக்குது? ஸ்டெப் நம்பர் 1ல கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃப்ரம் அட்மாஸ்பியர்ல இருக்க கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட்டோட சேர்ந்து 5 கார்பன் காம்பவுண்டா மாறுது. சரிங்களா? ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட் வந்து அங்க வந்து அந்த ரியாக்ஷன் வந்து கேட்டலைஸ் ஆயிருக்கு. சரிங்களா? கேட்டலைஸ் ஆகி ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட் வந்து 3 பாஸ்போ கிளிசரேட்டா மாறி இருக்கு. இது வந்து கார்பன் பிக்சேஷன். ரிடக்ஷன்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஏடிபி NADH இது எல்லாமே ஜென்ரேட் ஆயிருக்கு. சரிங்களா? ரைட். ஸோ இந்த ரிடக்ஷன்ல உங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா அங்கேயுமே ஒரு செவரல் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்திருக்கு. ஈச் மாலிகுல் ஆஃப் இந்த 3 பாஸ்போ கிளிசரேட் அப்படின்ற மாலிகுல் வந்து இன்டூ அனதர் 3 கார்பன் மாலிகுலா வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. என்ன மாலிகுலா சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட்டா மாறி இருக்கு. சரிங்களா? 3GPA வந்து G3P மாறி இருக்கு. சரிங்களா? ரைட். ஸோ திஸ் G3P in the regeneration of ribulose bisphosphate some of this glyceraldehyde 3 phosphate வந்து molecule வந்து previous stepல வந்து they'll regenerate this ribulose bisphosphate enzymes. சரிங்களா? ஸோ and இந்த இடத்துல வந்து அகைன் உங்களுக்கு வந்து அந்த சைக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஒன்ஸ் அந்த சைக்கிளோட இமேஜ் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரைட்? இமேஜ் இல்லாதனாலதான் உங்களுக்கு இத கன்ஃபியூஷனா இருக்கு. சரிங்களா? ஓகே. ஸோ உங்களுக்கு இங்க ஆன்சர் பாத்தீங்கன்னா கிளிசரால்டிஹைடு 3 பாஸ்பேட். சரிங்களா? ஒன்ஸ் அகெயின் ஐ வில் சே, மறுபடியும் நான் சொல்றேன். 3 ரியாக்ஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? 3 ரியாக்ஷன் என்னது? கார்பன் பிக்சேஷன், ரிடக்ஷன், தேர்ட் ஸ்டெப் என்னது? ரீஜெனரேஷன். சரிங்களா? இட்ஸ் அ சைக்கிளிக் ப்ராசஸ். ஸோ எங்க எண்ட் ஆகுது எங்க ஸ்டார்ட் ஆகுது, நான் உங்களுக்கு நடத்தும் போது நான் எண்ட் பண்ணதுனால நீங்க அதை எண்ட் ப்ராடக்ட் அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்க. ஐ மீன் கரெக்ட்? அப்படிதான். சரி, அதுதான் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. சரிங்களா? ரைட். ஸோ இந்த கார்பன் பிக்சேஷன் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா அங்கேதான் வந்து அட்மாஸ்பியர்ல கார்பன் டை ஆக்சைடு இருக்கா? சரிங்களா? அந்த அட்மாஸ்பியர்ல இருந்து உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு வருது. சரிங்களா? அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து யாரோட போய் சேர்றாங்க? ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட்டோட போய் சேர்றாங்க. சரிங்களா? ரைட்? 1,5 பிஸ்பாஸ்பேட்டோட சேர்றாங்க. சரிங்களா? இந்த ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட் அப்படின்றது வந்து 5 கார்பன் காம்பவுண்ட். சரிங்களா? அதுக்கு அடுத்து இந்த ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட்டேஸ் அப்படின்ற ஆக்சிஜனேஸ் அப்படின்ற என்சைம் வந்து இந்த ரியாக்ஷனை கேட்டலைஸ் பண்ணி இது என்னவா மாறிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3GPA. சரிங்களா? அதாவது கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்போகிளிசரேட்டா மாறிடுது. 3 பாஸ்போகிளிசரேட் அப்படின்னு மாறிடுது. சரிங்களா? இங்க இருக்கிறது உங்களுக்கு ரிபுலோஸ். சரிங்களா? ரிபோஸ் இல்ல ரிபுலோஸ், அது ஞாபகம் வச்சுக்கணும். ரைட். ஸோ இந்த 3 பாஸ்போகிளிசரேட் வந்து இங்க ATP NADP அதெல்லாம் ஜென்ரேட் ஆயிடுச்சு. சரிங்களா? அதெல்லாம் டீடைல்டா பாத்துக்கலாம். ஸோ அகெயின் இந்த 3PGA வந்து உங்களுக்கு என்னவா மாறி இருக்கு அப்படின்னா கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட்டா மாறி இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்க இந்த கிளிசரால்டிஹைடு 3 பாஸ்பேட் தான் உங்களோட எண்ட் ப்ராடக்ட். மேம் இடையில நிறைய ஸ்டெப்ஸ் வந்துச்சு அப்படின்னா எல்லாமே வந்து இன்டீரியர் ஸ்டெப்ஸ். சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் நடக்குது பாருங்க, நான் வந்து இந்த 3 ஸ்டெப்ஸை மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சரிங்களா? கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட்டா மாறுறது கார்பன் பிக்சேஷன், அண்ட் 3PGA
மாறுறது வந்து உங்களுக்கு வந்து ரிடக்ஷன், அண்ட் G3P மாறுறது வந்து உங்களுக்கு என்னது ரீஜெனரேஷன், ரைட்? சரிங்களா? இது வந்து முக்கியமான 3 ஸ்டெப்ஸ். ஸோ இதுக்குள்ள இன்னும் சில பிரான்ச்சஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் அண்ட் என்சைம்ஸ் அதெல்லாமே இருக்கு. சரிங்களா? யூ ஹாவ் டு see the detail, ரைட்? ஸோ இப்போ வாட் இஸ் த ஃபைனல் ப்ராடக்ட்? ஆக்சுவல் ஃபைனல் ப்ராடக்ட் உங்களுக்கு கிளிசரால்டிஹைட் 3-phosphate, ரைட்? ஓகே. Yes, ma'am. ஸோ அந்த லாஸ்ட்ல வந்து ரீஜெனரேஷன் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, அந்த கிளிசரால்டிஹைடு 3-phosphate நமக்கு கிடைச்சிருச்சு இல்லைங்களா? ஃபைனலா கிடைச்சதுக்கு அப்புறம் ப்ரீவியஸ் ஸ்டெப்ல யூஸ் பண்ண அந்த ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட் அப்படின்ற என்சைம் வந்து மறுபடியும் ரீஜெனரேட் ஆயிடும். சரிங்களா? ரீஜெனரேட் ஆகி மறுபடியும் சைக்கிள் வந்து ஓட ஆரம்பிச்சிடும். மறுபடியும் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ அதுல இருந்து கிடைக்கிற சில கிளிசரால்டிஹைட் 3-phosphate மாலிகுலை வந்து நம்ம ஆர் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த சைக்கிள் முடிஞ்சதுக்கு அப்புறம். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். So which one of the following is a not a characteristics of plant hormone? இதுல எது வந்து பிளான்ட் ஹார்மோனோட கேரக்டரிஸ்டிக் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச பிளான்ட் ஹார்மோன்ஸ் என்னது? Auxin, cytokinin, gibberellin. Gibberellin, yes. Auxin, cytokinin, gibberellin, and abscisic acid, jasmonic acid, ethylene, brasinosteroids, இது எல்லாமே வந்து பிளான்ட் ஹார்மோன்ஸ் தான். சரிங்களா? பிளான்ட் ஹார்மோன்ஸோட மெயினான விஷயமே என்னது? they will regulate the plant growth and development. சரிங்களா? பிளான்ட் growth அண்ட் அந்த பிளான்ட்டோட டெவலப்மெண்ட்டுக்கு தான் இவங்க வந்து ரொம்பவே முக்கியம். சரிங்களா? இந்த பிளான்ட் ஹார்மோன்ஸ். சரிங்களா? இங்க கொடுத்திருக்க சென்டென்ஸ்ல வந்து எது தப்பு, எது வந்து இட்ஸ் நாட் அ கேரக்டரிஸ்டிக் பிளான்ட் ஹார்மோன் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, பிளான்ட் ஹார்மோன்ஸ் ஆர் வெரி ஆக்டிவ் இன் த லோ கான்சன்ட்ரேஷன். ஸ்மாலர் கான்சன்ட்ரேஷனா இருக்கும் போதும் தீஸ் பிளான்ட் ஹார்மோன்ஸ் வந்து இட் வில் பி வெரி ஆக்டிவ். சரிங்களா? ஆக்டிவா தான் இருப்பாங்க. அந்த சென்டென்ஸ் வந்து கரெக்ட். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, பிளான்ட் ஹார்மோன்ஸ் ஆர் கன்சிடர்ட் அஸ் த பிளியோட்ராபிக். அப்படின்னா என்னன்னா, சிங்கிள் ஹார்மோன் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் த மல்டிபிள், சம்டைம்ஸ் சீம்லி அன்ரிலேட்டட் பிசியாலஜிக்கல் ப்ராசஸ் கூட கண்ட்ரோல் பண்ணும். ஒரு சிங்கிள் ஹார்மோனே வந்து பிளான்ட்ல நடக்கிற வேரியஸ் ப்ராசஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதுதான் பிளியோட்ராபிக். சரிங்களா? ஒரு ஹார்மோன் தான், ஆனா வந்து அது பிளான்ட்ல நடக்கிற டெவலப்மெண்ட், என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அவங்க ரெகுலேட் பண்றது அண்ட் அவங்களோட growth, ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க ஒரு ஹார்மோனே. அதை வந்து பிளியோட்ராபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் தே ஆர் பிளியோட்ராபிக் தான் பிளான்ட் ஹார்மோன்ஸ். ஓகே. ஸோ பிளான்ட் ஹார்மோன்ஸ் ஆர் சிந்தசைஸ் ஸ்பெசிபிக் கிளான்ஸ், இந்த ஆப்ஷன் வந்து தப்பு. சரிங்களா? ஆப்ஷன் சி வந்து உங்களுக்கு தப்பு. ஸோ ஆப்ஷன் சியை தான் நீங்க இங்க சூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னு சொன்னா, தே ஆர் நாட் சிந்தசைஸ் இன் ஸ்பெசிபிக் கிளான்ஸ். ஒரு ஸ்பெசிபிக் கிளாண்ட்ல தான் இவங்க ப்ரொடியூஸ் ஆவாங்க அப்படின்னு கிடையாது. சரிங்களா? பிகாஸ் இந்த பிளான்ட் ஹார்மோன்ஸ் வந்து தே சிந்தசைஸ் த்ரூ அவுட் த பிளான்ட். அந்த பிளான்ட் ஃபுல்லாவே பிளான்ட் ஹார்மோன்ஸ் வந்து சிந்தசைஸ் ஆகிட்டு தான் இருப்பாங்க. ஒரு ஸ்பெசிபிக் கிளாண்டு டிஷ்யூஸ்ல தான் சிந்தசைஸ் ஆவாங்கன்னா கிடையாது. சரிங்களா? பிளான்ட் ஹார்மோன் ரெஸ்பான்சஸ் ஆர் டிஷ்யூஸ் அண்ட் டைம் ஸ்பெசிபிக். இதுவுமே வந்து உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ நீங்க இங்க சூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா விச் இஸ் நாட் அ கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி தான் உங்களுக்கு தப்பான ஸ்டேட்மெண்ட். ஸோ அதை தான் வந்து நீங்க சூஸ் பண்ணணும். சரிங்களா? பிகாஸ் பிளான்ட் ஹார்மோன்ஸ் வந்து என்டையர் பிளான்ட்ல இருக்க எல்லா இடத்துலயுமே தான் செக்ரீட் ஆவாங்க, நாட் ஓன்லி இந்த ஸ்பெசிபிக் கிளான்ஸ். சரிங்களா? ரைட். த பிக்மெண்ட் தட் பிளேஸ் அ கீ ரோல் இன் த போட்டோமார்போஜெனசிஸ். ஸோ இந்த கொஸ்டின் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கஷனுக்கு கொடுக்குறேன். ஐ வில் சே த ஆன்சர். நீங்க தான் வந்து அது ஏன் அந்த ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு ஃபைட்டோக்ரோம். இது பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஆப்ல வந்து பிரசன்ட் ஆகிருக்கும். சரிங்களா? நீங்க அதுலயே பார்க்கலாம். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. குளுக்கோஸ் அண்ட் கேலக்டோஸ் ஆர் டூ ஐசோமெரிக் மோனோசாக்கரைட் நோன் அஸ் எபிமெர்ஸ். எபிமெர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். which of the following substance represents unsaturated fatty acid? fatty acidல saturated unsaturated இருக்கு. இதுக்கு ஆன்சர் வந்து ஒலியேட். சரிங்களா? அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் நீங்க தான். And cholesterol is essential
for normal membrane function because it keeps the membrane fluid. மெம்பரைனை வந்து ஃப்ளூயிடிட்டியா மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? இந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே வந்து நீங்க ஆன்சர்ஸ் சொல்லிட்டேன். அது ஏன் அந்த ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் வந்து எக்ஸ்பிளனேஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். ரைட்? ஸோ இன்னும் வந்து நமக்கு எக்ஸாம்ஸ்க்கு 2-3 days தான் இருக்கு. யூ ஹாவ் டு டூ தட் வெரி சக்சஸ்ஃபுல்லி. அண்ட் சோஃபார் நம்ம எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையுமே வந்து நம்ம டீட்டெயில்டா பார்த்துருக்கோம். எல்லா யூனிட்டோடதையும் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? சக்சஸ் வந்து ரொம்பவே பக்கத்துல இருக்கு. நீங்க என்ன கொஸ்டின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த மாதிரியான கேள்விகள் தான் வரும். சரிங்களா? எந்த வித பயமும் இல்லாம பதட்டமும் இல்லாம நீங்க கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே எதிர்கொள்ளணும். இப்போ நீங்க பண்ண போறது எல்லாமே வந்து ரிவிஷன். சரிங்களா? நீங்க கையால என்னெல்லாம் நோட்ஸ் எழுதுனீங்களோ அந்த நோட்ஸை ரிப்பீட்டடா ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அண்ட் உங்களோட சக்சஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே பக்கமா இருக்கு. நீங்க படிச்சதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சதுல இருந்து தான் கண்டிப்பா கேள்விகள் வரும். 13 யூனிட்லயும் என்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவராலா நம்ம இந்த 15 கிளாஸஸ்ல டீடைல்டா நல்லாவே பார்த்திருக்கோம். அண்ட் நிறைய மார்க் டெஸ்ட் கொடுத்துருக்கோம். நிறைய கொஸ்டின்ஸ் ரெஃபர் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? அதுல இருந்து தான் உங்களுக்கான கேள்விகள் எல்லாமே வரும். சரிங்களா? அந்த மாதிரியான கேள்விகள் தான் வரும். சரிங்களா? ஸோ பயமோ பதட்டமோ எதுவுமே வேணாம். சக்சஸ் இஸ் வெரி நியர். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். ஸோ நல்லபடியா பண்ணுங்க எக்ஸாம்ஸ். கண்டிப்பா செட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி உங்களோட அந்த சக்சஸ் ஸ்பீச்சுக்காக 6th கிளாஸ்ல நீங்க சொல்லணும் அப்படின்னு ஐ விஷ். அண்ட் உங்களோட சக்சஸ் ஸ்பீச்சுக்காக வில் எக்ஸ்பெக்ட். சரிங்களா? ரிவைஸ் யுவர் ஓன் நோட்ஸ் அண்ட் கெட் தி சக்சஸ். ரிவைஸ் வாட் யூ ஸ்டடி. என்ன இதுக்கு முன்னாடி படிச்சீங்களோ எழுதி வச்சிருக்கீங்களோ அதை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. சரிங்களா? ரைட். தேங்க்யூ all.